பவனி வந்து கொண்டிருக்கிறார். அந்த பவனி வருகின்ற நிகழ்ச்சியை தான் இதுவரைக்கும் பரிசேயர்கள் பார்த்த இயேசு வேற, இப்பொழுது பார்க்கின்ற இயேசு வேற. அப்ப பார்த்த இயேசு தான் இப்ப பவனியாய் வருகிறார். பரிசேயர்கள் சதிசேயர்களும் வேதபாரகர்களும் கேட்கிறார்கள், இவர் யார் என்று. அவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நாசரேத்தூர் இயேசு வாழ்க, நாசரேத்தூர் இயேசு வாழ்க. ஏன் நாசரேத்தூர் இயேசு வாழ்க என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு காரணம் இருக்கிறது. யூதர்களை ரோமர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். யூதர்கள் வழியாய் ரோமர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் இந்த யூதர்களை, இந்த ரோமர்களை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு மெசியா வேண்டும், நமக்கு ஒரு மெசியா வேண்டும். இயேசு கிறிஸ்துக்கு நன்றாகவே தெரியும், இன்னும் அடுத்த வாரத்தினர் நம்மளை சிலுவையில் அறைய போறாங்கன்றது நல்லாவே தெரியும், நல்லாவே தெரியும். அவர் இயேசு கிறிஸ்து ஒரு பலி செலுத்தும் நல்ல ஆடாய் போய் கொண்டிருக்கிறார், நல்லாய் போய் கொண்டிருக்கிறார். இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெத்தானியாவுக்கும் எருசலேமுக்கும் அட்டவணையின்படி பார்த்தால் ஏறக்குறைய 10 கிலோமீட்டர். பெத்தானியாவில் ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. என்ன அதிசயம் நடக்குதுன்னு கேட்டா, மரித்து 4 நாள் ஆயிற்று, கல்லறையில வைத்த லாசருவை இயேசு கிறிஸ்து உயிரடைய செய்கிறார், உயிரடைய செய்கிறார். அந்த உயிரடைகிற சம்பவம் யூதர்களுக்குள்ளே பெரிய பிரமிப்பாகிருச்சு, யூதர்களுக்குள்ளே பெரிய பிரமிப்பாகிருச்சு. பாடையை தொட்டாரு ஏந்திரிக்கிறாரு, ஜபீர் வீட்டுக்கு போறாரு கையை தொட்டாரு ஏந்திரிக்கிறாரு, ஆடையை தொடுறாங்க சுகம் அடைகிறாங்க. ஒருவேளை நாங்கள் எதிர்பார்த்த மெசியா இவரா இருப்பாரோ? அல்லேலூயா. நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறார் அபிஷேகம் செய்யப்பட்ட மெசியா இவரா இருப்பாரோ என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டு இயேசுவை எப்படியாவது ரோமரை விரட்டிவிட்டு யூதாவின் ராஜாவாக அவரை அபிஷேகம் பண்ணிவிடலாம் என்று சொல்லி யூதர்கள் நினைத்தார்கள். ஆனால் நடந்த சம்பவம் வேறு, நடந்த சம்பவம் வேறு. ஆனால் மத்தேயு நற்செய்தியாளர் அழகாய் எழுதுகிறார், அவர் அந்த ஊர்வலத்தை அழகாய் எழுதுகிறார். அதனால தான் இந்த ஊர்வலம் வெற்றி பவனி என்று எழுதப்படுகிறது. ஆனால் இந்த வெற்றி பவனியாய் முடியவில்லை. இயேசுக்கு இது வெற்றி பவனி, ஜனங்களுக்கு இது தோல்வி பவனி. அல்லேலூயா. இயேசுக்கு இது வெற்றி பவனி. பிதாவே, நீ என்னை இந்த பூமியிலே நீ அனுப்பினீர், என்னால் நீ மகிமைப்பட்டீர், உம்மால் மகிமைப்படக்கூடிய நேரம் இப்பொழுது வந்துருச்சு, இதை நீ ஒவ்வொரு நிமிஷமும் என் பிதா பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இப்பொழுது வெற்றி பவனியாய் வருகிறார். வெற்றி பவனியாய் வந்த இயேசு கிறிஸ்து அவர் அன்றைக்கினுடைய கணக்கின்படி ஆராய்ச்சியாளர்கள் எழுதுகிறார்கள், ஏறக்குறைய 3 லட்சம் பேர் வந்தார்கள். அல்லேலூயா. 3 லட்சம் பேர். இன்னைக்கு நம்ம கிட்ட 3 லட்சம் பேர் இன்னைக்கு ஒரு சபைக்கு இன்னைக்கு வந்துட்டான்னு சொன்னா எத்தனை ஆராதனை? காலையில 4 மணிக்கே ஆரம்பிச்சிருவான். 25,000 பேர், 50 பேர், 1000 பேர். ஆனால் இத்தனை லட்சம் பேரும் இயேசுக்கு பின்னால ஊர்வலம் வருகின்ற பொழுது பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு ஊர்வலம் போகிறார். அந்த ஊர்வலத்திலே வரக்கூடியவர் ராஜா கம்பீரமா இருக்க வேண்டுமே ஒழிய, ஆனால் இந்த ராஜா கண்ணீர் சிந்துகிறார். இந்த ராஜா கண்ணீர் சிந்துகிறார். எதை பார்த்து கண்ணீர் சிந்துகிறார்? எருசலேமை பார்த்து கண்ணீர் சிந்துகிறார். எருசலேமே, எருசலேமே, உன்னை நான் தேடி எவ்வளவோ வார்த்தைகள் பேசிக்கொண்டு இருந்தேனே, உன்னை அழிக்க போகிறார்களே, எனக்கே கிறிஸ்துவுக்கே இந்த துன்பம் என்று சொன்னார், உன்னை அழிக்க வருகின்ற பொழுது எந்த துன்பப்படுவாய் என்று சொல்லி அவர் எருசலேமை பார்த்து அவர் கண் கலங்கினார். சரி போகட்டும். அவர் எருசலேமை பார்த்து கண் கலங்குகின்ற பொழுது நடந்த சம்பவம் தான் இந்த இடத்திலே எழுதப்படுகிறது. உன்னதத்திலே அந்த திருப்பாந்த வசனத்தை படிமா, மத்தேயு 21:9 படிமா. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அப்பொழுது போதும். அப்ப கர்த்தரின் நாமத்தில் வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ஓசனா என்று அவரை பார்த்து சொல்லுகிறார். ஓசனா என்று சொல்லுகிறவர் நம்மை எப்படியாவது நம்மளை இரட்சிப்பார், எப்படியாவது நம்மளை மீட்பார்.
நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுப்பார். இந்த ரோமர்களை விரட்டி யூதர்களுடைய அரசாட்சியை தருவார் என்று சொல்லி நம்பியிருந்தார்கள். அதனால தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 25வது வார்த்தை எழுதப்படுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது வசனம் படிமா. 118:25. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்கும். ஓசனா என்ன? ஓசனா என்றால் என்ன அர்த்தமா? கர்த்தாவே என்னை ரட்சி. ஒரு தடவை கிறிஸ்து பிறந்தார், ஒரு தடவை பாடுபட்டார், ஒரு தடவை உயிர் பிறந்தார். இன்னும் அவரை காலமாய் பார்த்தவரை நம்ம ஓசனா என்னை ரட்சி 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 ரட்சின்னு சொல்றதுக்கு அவசியம் இல்லை. என்னை ரட்சி 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 என்று சொல்லி அவசியம் இல்லை. ஒரு தடவை மரிப்பதும் ஒரு தடவை மன்னிப்பதும் மனித குலத்திற்கு ஏற்படுத்த ஒன்று என்று சொல்லி எழுதப்படுகிறது. இந்த பெத்தானியாவிலே கண்ட இந்த அதிசயத்தை கண்டு இயேசு கிறிஸ்துவின் பின்னாலே 3 லட்சம் பேர் வந்தார்கள். அதனால தான் சொன்னேன், இன்னைக்கு 3 லட்சம் பேர் இயேசு கிறிஸ்து பின்னால வந்திருப்பானா, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி வந்திருப்பாங்க? இயேசு கிறிஸ்து பேர் எப்படி வந்திருப்பாங்க? விதவிதமான ஆடைகள், அலங்காரங்கள், மரக்கிளையை போட்டு போர்வையை போட்டு எல்லாம் செய்யலாம். இன்னைக்கு நம்ம நகர வீதியிலையும் இந்த குருத்து பவனி வந்து கொண்டிருக்கு. நம்ம நகர வீதியிலேயே குருத்து பவனி வந்து இருக்கு. இன்னைக்கு வீதிக்கு இதுக்கு முன்னால உள்ள வாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீதிக்கு சிலுவைப்பாரு, வீதி சிலுவைப்பாரு. சந்தோஷம். எப்படியாவது ஜனங்கள் தூய்மை அடையட்டும், ஜனங்களுடைய கஷ்டங்கள் போகட்டும். அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஜனங்களுடைய வேதனைகள் நீங்கிட்டும் என்று சொல்லி பரிசுத்தவான்கள்லாம் வீதியா வந்து நடத்துறாங்க. இன்னைக்கு வீதியா நடத்துறது சிலுவை பாதை ஒரு சந்தோஷமா இருந்தாலும் அன்றைக்கு பரிசுத்த சிலுவை பாதை என்று சொல்லி அருளாளர்கள் நடத்துவார்கள். அருளாளர்கள் நடத்துகின்ற பொழுது ஒவ்வொரு சிலுவை பாதையினுடைய வார்த்தைகளையும் இந்த வேதத்தோடு இணைத்துக் கொள்வார்கள். அன்னைக்கு சிலுவை பாதை செய்கிறப்போ சிந்தாத கண்கள் கூட அன்னைக்கு கண்ணீர் சிந்தும். சிந்தாத கண்கள் கூட கண்ணீர் சிந்தும். இயேசுனுடைய பாடுகளை நினைச்சு சிந்தாது, இவன் மனைவி, இவன் பொண்டாட்டி, பிள்ளைய நினைச்சு சிந்தும், வேதனை நினைச்சு. அப்படி ஜனங்களை உருக்கி உடமிட்டு அந்த சிலுவை பாதை நடத்தினார். இன்னைக்கு என்ன சிலுவை பாதைனா என்ன செஞ்சிட்டாங்க? ஒவ்வொரு அன்பியை கொடுக்க, நீங்க நடத்துக்க, நீங்க நடத்துக்க. இன்னைக்கு நடத்தக்கூடிய இந்த சிலுவை பவனியில அன்னைக்கு குருத்துவலையும் கொடுத்து அவரை ராஜாவாய் கொண்டு போனார்கள். இன்னைக்கு நம்மளும் இயேசு என்னுடைய ராஜா என்று சொல்லி நம்ம கூட்டிட்டு போறோம். நம்ம கையிலேயே கொடுக்குறோம். இன்னைக்கு ஆயன்கள் மத்தியில யார் கொடுத்து வந்திருக்கானா அவங்க மத்தியில செங்கோல் இருக்காரு. கொடுத்துதான் பெரிய கொடுத்தா மொத்தமாகும். ஆனா அந்த கொடுத்து அவங்க கையில எவ்வளவு பிரசவ வேதனை. ஒருத்தர் சிலுவை செய்வான், ஒருத்தன் கும்பா செய்வாங்க, ஒருத்தர் குச்சி சிலுவையா செய்வாங்க. இந்த பாரம்பரியம் எப்படி நீ இன்னைக்கு எதுக்கு இந்த குருத்து பவனின்ற ஒரு விளக்கத்தை இன்னைக்கு சொல்ல மாட்டாங்க. விளக்கத்தையும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சீக்கிரம் முடிச்சுட்டு போனா அவங்களுக்கு சோறு கிடைக்காது. நீண்டதொரு வாசகம். ஒவ்வொரு வாசகத்தையும் படிக்கிறதுக்கு பின்னணி வேற. முழு பாதி பூசை நிறுத்திட்டு இந்த குருத்து பவனினா என்ன, இந்த முழுமையை நீ எப்படி கலந்துக்கிற, நான் எப்படி கலந்துக்கிறேன், இந்த விளக்கம் சொன்னா ஒருத்தர் கூட குருத்த பிடிக்க முடியாது. அல்லேலூயா. ஒருத்தர் கூட குருத்த பிடிக்க முடியாதுமா. ஆனால் இந்த வேத ஆதாரத்தோடு நிறைய சொல்ல முடியும். ஒருத்தர் கூட குருத்த பிடிக்க முடியாது. ஒரே ஒரு சரணத்தை பாடி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசுவே நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன்.
எங்கு காண்பேனோ என் இன்ப இயேசுவை, எங்கு காண்பேனோ வருத்தம் பசி தாகம் மன துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசி தாகம் மன துயரம் அங்கே இல்லை, பரிசுத்தம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே, விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே. அந்த விண்கிரீடம் வாஞ்சிக்கிறதுக்கு அந்த குருத்தோலை பகை. ஊழியர்களே, விசுவாசிகளே, பரிசுத்த சிந்தை, பரிசுத்த சிந்தையோடு இந்த குருத்தை நீங்கள் பிடித்திருப்பீர்கள் என்று சொன்னார். அந்த சிந்தையிலே வாழக்கூடிய இயேசு உங்கள் மத்தியிலே வந்து வாசம் செய்யும். அதான் பவுல் தன்னுடைய நிருபங்களிலே எழுதுகின்ற பொழுது அழகாய் எழுதுவார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சிந்தையவே தரித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள். அந்த சிந்தையிலே நீங்கள் வாழ்கின்ற பொழுது பரிசுத்த சிந்தையோடு யார் பின்பற்றுகிறார்? பரிசுத்த சிந்தையோடு யார் பின்பற்றுகிறார்கள்? இந்த பரிசுத்த சிந்தையில இருந்தால் தான் இந்த குருத்துவல பவனில கலந்தக்கூடிய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். பரிசுத்த சிந்தை இருந்தால் தான் குருத்துவலையில கலந்துக்கிற பவனி எனக்கு கிடைக்கும். அதனால தான் செப்பனியா புத்தகத்தில் நம்ம அழகா படித்து பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்ரவேல் இனி தீங்கை காணாதிருப்பாய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். யூதர்கள் ரோமர்கள் மூலியமாய் யூதர்கள் அடைந்த துன்பங்கள் அதிகம். ஏனென்று சொன்னால், அன்றைக்கு ரோம சக்கரவர்த்தி பெரிய சக்கரவர்த்தி, அவன் தான் கடவுள் மாதிரி சீசர். அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பார்த்து சொல்லுவார், நாணயத்தை குறித்து அவர் பேசுகின்ற பொழுது சொல்வார், செசாருக்குரியதை செசாருக்கும், தேவனுடைய தேவனுக்கும் செலுத்தும். இன்னைக்கு தேவனுக்குரியதை செலுத்துவதற்கு தான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் நடந்து போகிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் நடந்து போகிறார்கள். பார்த்துக்கங்க, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பலிப்பிடங்கள் மத்தியிலே, ஆலயங்கள் மத்தியில 4 பூசை நடக்கும், 4 திருப்பலிகள் நடக்கும். 5 மணி, 6:30 மணி, 8:30 மணி, சாயங்காலம் 6. இன்னைக்கு ஜனங்க எப்படி மாத்திட்டாங்க, இன்னைக்கு அருளாளர்கள் எப்படி மாத்திட்டாங்க, ஒரே பூசை. இப்படி 6:30 மணிக்கு ஒரு பூசை, எந்த இடத்துல என்ன டைம் அதுக்கு ஒரு பூசை. சாயங்காலம் ஐக்கிய பவனி 3000 கலந்துக்கிறாங்க. புறஜாதியோட நீ சேராதன்னு சொல்லி வேதம் சொல்லுது. புறஜாதியோட நீ சேராதன்னு வேதம் அழகாய் சொல்லுகிறது. இருளில் இருக்கிற இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்மதமே, கிறிஸ்துவுக்கும் பேலியாருக்கு சம்மதமே. ஆனா அப்படி சொன்னவங்க இன்னைக்கு சபைக்குள்ளையும் இந்த பவனி வந்துருச்சு. இன்னைக்கு எல்லா விசுவாசிகள் மத்தியிலையும் பாரு, அவங்க பவனி கொண்டவங்க இவங்களுக்கும் ஒவ்வொரு குருத்தம் கொடுத்துருவாங்க. அதனால தான் சொன்ன விசுவாசிகளே, ஊழியர்களே, பரிசுத்த சிந்தையோடு இயேசுவை பின்பற்ற. உங்களுக்கு விண்கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஒரே இலக்கம் என்னன்னா, அந்த விண்கிரீடத்தை நான் வாங்கணும். அந்த விண்கிரீடத்தை நான் வாங்கணும். இந்த விண்கிரீடத்தை வாங்குகின்ற பொழுதுதான் தேவன் என்னை குறித்த தரிசனத்தை நிச்சயம் முடித்திருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நிச்சயம் நம்புகிறேன். அதே சங்கீத நம்ம இனிமே நம்ம ஓசனாயினை ரிச்சி என்று சொல்ல வேணாம். ஒரு உன்னதத்தில் அது ஒரு தடவை நம்மளை ரசித்தா போதும். வருஷம் வருஷம் ரசிக்கக்கூடிய தேவன் அல்ல, மாசம் மாசம் என்னை ரசிக்கக்கூடிய தேவன் அல்ல. ஒரே தடவை மறிப்பதும் ஒரே தடவை பாடுகள் படுவாங்க, ஒரு தரம் தான். அன்றைக்கு முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் அவரை பார்த்து சொன்னார்கள், இவர் யாரோ. யூதர்கள் அவரை பார்த்து கேட்கிறாங்க, இவர் யாரோ, இவர் யாரோ. இவர் தச்சன் என்ற மகன் என்று அவர்களுக்கு தெரியும். மரியாளுடைய மகன் என்பது எல்லாருக்கும் தெரியும். அற்புதங்கள் செய்தவர் என்று தெரியும். மரித்தவரை உயிரடைய செய்தார் என்பது தெரியும். ஆனால் இந்த யோவான் நற்செய்தியாளர் எழுதுகிறார், உலகமே அவர் பின் சென்றது. அல்லேலூயா. உலகமே அவர் பின் சென்றது என்று சொல்லி, அன்னைக்கு எருசலேம்ல ஒருத்தம் கூட இல்லை, ஒரு வீட்டுல ஒருத்தம் கூட இல்லை. எல்லா யூதருமே
இருக்கிறவன் தூங்குறவன் ஏந்திருக்கிறவன் கூட எட்டி எட்டி பார்த்து அவர் பின்னாலேயே போடுறான். இவர் முன்னால போய்கிட்டே இருக்காரு கழுதை. எட்டி எட்டி பார்த்து பின்னாலேயே போறான். ஆனா அவர்களுடைய இலட்சியம் ரோமர்கள் இருந்து இந்த யூதர்களுக்கு விடுதலை கிடைச்சதா? கிடைக்கலையே. பெத்தனியாவுக்கும் எருசலேமுக்கும் 10 கிலோமீட்டர். எருசலேமுக்கு முன்னால தான் பிளாத்தனுடைய அரண்மனை. அல்லேலூயா. பிளாத்தனுடைய அரண்மனை. இயேசு பவனியாய் போய் கொண்டிருக்கிறார். அவர் இந்த பக்கம் போனா பிளாத்தனுடைய அரண்மனைக்கு போயிடலாம். எப்படியும் பிளாத்தனுடைய அரண்மனைக்கு போய் பிளாத்தை சார்ந்தவர்களை விரட்டி அடிச்சுட்டு யூத ராஜாவா அவர் வந்துடலாம். ஆனால் அவர் நேராக பலிபீடத்துக்கு போகிறார். அல்லேலூயா. அவர் நேராக பலிபீடத்துக்கு நேராக போகிறார். நம்ம ஏற்கனவே நம்ம லேவியர் ஆகமத்துல நம்ம படிச்சிருக்கோம். பலியுள்ள ஆடு, பலி செலுத்தக்கூடிய ஆடு, தலை முதல் உச்சம் கால் வரை எந்த பழுதும் இருக்கக்கூடாது. கால் முதல் தலை முதல் உச்சங்கால் வரை எந்த பழுது இருக்கக்கூடாது. இப்போ 33 வயசு இயேசு கிறிஸ்து இப்பொழுது போய் ஆசாரியன்ட்ட முன்பாய் நிற்கிறார். இதோ பலி செலுத்த ஆளாய் நான் வந்திருக்கிறேன், பலியிடக்கூடிய ராஜாவாய் நான் வந்திருக்கிறேன், என்னை பலியிடுங்கள், என்னை பலியிடுங்கள், என்னை பலியிடுங்கள் சொல்லி மரணத்தை எதிர்கொண்ட ராஜா முன்னால போய் நிற்கிறார். அதனால தான் பிலாத்து அவரை பார்த்து கேட்கிறார், நீ யூதருடைய ராஜாவா? நீ யூதருடைய ராஜாவா? அது அருளாதர் அழகாய் சொல்லுவார், யூதர் நீ ராஜா என்பது நீ சொல்லக்கூடிய வார்த்தை, நீ சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த ராஜா தன்னையே பலியாக்க வந்த ராஜா. அல்லேலூயா. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய பலன் தராது என்று சொன்ன ராஜா இப்பொழுது வந்து நிற்கிறார். இந்த ராஜாவை பாருங்கள் என்று சொல்லி அலங்கரிப்பதா, இல்ல இந்த ராஜாவை தரத்தரவென்று இழுத்து செல்வதா? இதோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லி செப்பனியாவினுடைய முற்பிதாக்கள் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. ஆனால் இந்த ராஜாவை நாங்கள் அபிஷேகம் பண்ண அழைத்து செல்லப்படுகிறோம். ஆனால் இந்த ராஜா வித்தியாசமாய் பிலாத்தினுடைய அரண்மனைக்கு போகாமல் பரிசுத்த ஆசாரியனுடைய பலிபீடத்துக்கு நேராய் போய் தன்னை பலி செலுத்தி என்று நிற்கிறாரே. இவரை நாங்கள் ஏற்றுக்கொள்வதா? அதனால் ஜனங்கள் மத்தியிலே மிகப்பெரிய கலகம் உண்டாகிறது. ஜனங்கள் மத்தியிலே மிகப்பெரிய கலகம் உண்டாகிறது. அந்த கலகத்தின் நிமித்தம் இவர்கள் இயேசுவை விட்டு சீடர்கள், அவருடைய அற்புதம் அதிசயம் கண்ட ஜனங்கள் சிதறி ஓடுகிறார்கள். இயேசுவை யூதர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். இயேசுவை பிடித்துக் கொள்கிறார்கள். இதை கேட்டு இந்த நற்செய்தியை நாம் படிக்கின்றோம். இதை படிக்கின்ற பொழுதுதான் அழகாய் சொல்லப்படுகிறது. அன்றைக்கு கோவேரி கழுதையிலே வந்த இந்த ராஜா பலி செலுத்தக்கூடிய ராஜாவாய் வெற்றி பவனியாய் வருகிறார். இன்றைக்கு வேதத்தை தூக்கக்கூடிய எவ்வளவோ விசுவாசிகள் இருக்கிறார்கள், ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், குருக்கள் கன்னியர்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள். இந்த இயேசுவை போல தன்னை பலி செலுத்த வருகிறேன் என்று சொல்லி யார் வருகிறார்கள்? அதான் முன்னால நான் அந்த வரையை அவர் சொன்னேன், இயேசுவே என் நம்பிக்கையாம், இந்த பூமியின் சொந்தம் அல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்று. பரிசுத்த சிந்தை ஒருத்தன் இருக்கணும்னு சொன்னாங்க, அவன் வெறும் மனுஷனா இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்த சிந்தை இருக்கணும்னு சொன்னாவே வெறும் மனுஷனா இருக்கணும். ஆனால் இன்னைக்கு எல்லாத்துட்டையும் போறவன்ட்ட எல்லாமே சொல்லுவாங்க, உலகத்தின் நிச்சயம் உலகத்தின் பெருமையும் உன்ட்ட இருந்துச்சுன்னா இயேசுவை பின்பற்றாதேன்னு சொல்லி ஆசாரியர்மார்களும் போதகர்களும் சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருடைய அந்தரங்க ரகசியங்களை கேட்கின்ற பொழுதும் ஆராய்கின்ற பொழுதும் அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. யாருக்கு பரிசுத்த சிந்தை? யாருக்கு பரிசுத்த சிந்தை? யாருக்கு பரிசுத்த சிந்தை? நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவர், நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அதனால தான் புறஜாதியானுடைய ராஜாக்கள் ஆகிய ராஜாக்கள் குதிரையிலே வருகின்ற பொழுது ஒரே ஒரு யூதனை மட்டும் புறதேசத்து ராஜாவாகிய ஆமான்
அகசியனுடைய ராஜாக்களுடைய இந்த நாட்களிலே மொர்தெகாயை நகர்வலம் கொண்டு வருகிறார். நகர்வலம் கொண்டு வருகிறான். அந்த சம்பவத்தை சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். அந்த இடத்திலே பார்த்தால் ஆமானுக்கு செய்யப்பட்ட தூக்கு மரம் ரெடியா இருக்குது. ஆமானுக்கு செய்யப்பட்ட விருந்துகளாம் ரெடியா இருக்குது. ஆனால் முன்பின் தெரியாத மொர்தெகாய் அந்த அகசியருடைய ராஜாவுடைய அரண்மனையிலிருந்து நகர் வழியாய் வந்து கொண்டிருக்கிறார். யாருக்கு நீங்கள் இந்த மரியாதையை செலுத்த வேண்டுமோ அதை செலுத்துங்கள் என்று சொல்லி அகசியர் ராஜா கட்டளை போட்டபடினால் ஆமான் சேவகனாய் இருக்கிறான். மொர்தெகாய் குதிரையிலே வருகிறார். யூதனாகிய மொர்தெகாய் குதிரையிலே வருகிறார். இது எதை காட்டுகிறது? நம்முடைய ராஜா குதிரையில் அல்ல, வெளிப்படுத்தல படிச்ச மாதிரி ஏதோ குதிரையிலும் அல்ல, அவர் மேகங்களோடு வரப்போகிறார். மேகங்களோடு வரப்போகிறார். இன்னைக்கு ஊர்வலமாய் பல இத்தனை பேரும் அவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நம்ம நிற்போமா? அவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நிற்போமா? அவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நிற்போமா? பெரிய அதிசயம். லாசரு வந்ததுனால பெரிய அதிசயம். கலர் படுத்திருந்தா ஏந்திரிக்கலாம், பாடையில இருக்கிறவன் ஏந்திரிக்கலாம். ஆனால் அதற்கு முன்னேற்பாடாய் அழகாய் எழுதப்படுகிறது. 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 21வது வசனத்தை படிப்பா. 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜா புறப்பட்டு குதிரைகளையும் ரதங்களையும் முறியடித்து சீரியரில் மகா சங்காரமாய் உண்டாக வெட்டினான். பின்பு அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ போய் உம்மை பலப்படுத்திக் கொண்டு நீ செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து பாரும். மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா உனக்கு விரோதமாக வருவான் என்றான். போதும். அப்பொழுது அழகா எழுதப்படுகிறது, படித்து பார்த்தோம் என்று சொன்னால் வேதத்தில் அழகா எழுதப்படுகிறது. எலியா இறந்து போகிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எலியா இறந்து போகிறார். எலியாவை அடக்கம் எலியாவினுடைய ஸ்தலத்தின் மேல் அடக்கம் செய்வதற்கு ஒரு மனிதனை கொண்டு வருகிறார்கள். அந்த மனிதன் அந்த ஸ்தலத்தின் மேல் போட்ட பொழுது உயிரடைந்தான் என்று எழுதப்படுகிறது. உயிரடைந்தான் என்று எழுதப்படுகிறது. இதெல்லாம் இவன் முற்பிதாக்கள் பார்த்திருக்கிறார். செத்தவனை கொண்டு போய் போட்ட எலியாவுடைய அந்த ஸ்தலத்தின் மேல் போட்டவர்கள் தான் இயங்கியிருக்கிறதெல்லாம் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் குழியிலிருந்து வந்தவனர், வெளியிலிருந்து வந்தவனர் இதுவரைக்கும் பார்க்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்ததில்லைன்னு சொல்லி இயேசு இந்த அற்புதத்தை, இந்த அதிசயத்தை செய்ததுக்கு அப்புறம் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி யோவான் நற்செய்தியாளர் எழுதப்படுகிறது. யூதர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று, இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று எழுதப்படுகிறது. இன்றைக்கு இந்த பவனியிலே கலந்து கொள்ளக்கூடிய நாம் இயேசுவை எந்த அளவுக்கு ஏற்றிருக்கிறோம்? எந்த அளவுக்கு நம்ம அவரை ஏற்றிருக்கிறோம்? எந்த அளவுக்கு நம்ம ஏற்றிருக்கிறோம்? அன்றைக்கு மொர்தெகாய் குதிரையிலே பவனி வருகின்ற பொழுது யூதர்களுக்கெல்லாம் ஒரு வெற்றி கிடைச்சிச்சு. யூதர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைச்சிச்சு. ஆனால் இந்த இயேசு வெற்றி பவனியா கழுதையில வருகின்ற பொழுது யாருக்கும் வெற்றி கிடைக்கவில்லை. தன்னை பலி செலுத்தக்கூடிய ஆடாய் போய் நிற்கிறார். பலி செலுத்தக்கூடிய ஆடாய் போய் நிற்கிறார். அந்த ஆடு பலி செலுத்தப்பட்டது, அடித்து நொறுக்கப்பட்டது. எங்களுடைய விளைவினங்களை ஏற்றுக்கொண்டது, எங்களுடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டது. பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களை போல் இருந்தார் என்று சொல்லி பிலிப்பியர்கள் நம்ம படிக்கிறோம். எங்களை போல் இருந்தார், பாவம் தவிர. பிறந்தது முதல், இச்சையில் பிறந்தது முதல் இந்த பூமியிலே வாழ்கின்ற வரைக்கும் என்னிடத்திலே எவ்வளவு பாவங்கள் உண்டு. இந்த பவனியிலே கலந்து கொள்ள நான் அருகதை உள்ளவன். இந்த குருத்தை பிடிப்பதற்கு நான் அருகதை உள்ளவன். இயேசுவை போல நான் எப்பொழுது பலியிட நான் முன் வருவேன்? இயேசுவை போல பலியிட எப்பொழுது நான் முன் வருவேன்? அன்றைக்கு எவ்வளவு பலி வந்தாலும் பரவாயில்லை, இந்த யூதர்களுக்கு விடுதலை வர வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு மொர்தெகாய் பலி செலுத்தினாலும் பரவாயில்ல, எப்படியாவது நான் இந்த யூதர்களுக்காக பலியாவேன் என்று சொல்லி வெளியே வந்தாரு. தேவன் இந்த மொர்தெகாயை உயர்த்த ஆமானுக்கு, அகஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கத்தை தர விடாமல் இந்த மொர்தெகாய் செய்த நன்மைகளை படிக்க செய்தது.
மொர்தெகாயை உயர்த்தினாரே. இந்த மொர்தெகாயை உயர்த்தினாரே. இயேசுவை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் மொர்தெகாயை போல ஒரு குணம் இருக்கும் என்று சொன்னால் இயேசு நிச்சயம் நம்மளை உயர்த்துவார். இயேசு நம்மளை நிச்சயம் உயர்த்துவார். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று எழுதப்படுகிறதே, அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உலகத்தினுடைய பலவீனங்கள் எங்களுக்கு அதிகம், உலகத்தினுடைய வேதனைகள் எங்களுக்கு அதிகம் உண்டு ஐயா. இந்த பலவீனத்தை உடைய சிலுவையிலே சேர்க்க முடியாது. இந்த பலவீனத்தை உங்கள் சிலுவையிலே சேர்க்க முடியாது. நீ வேண்டிக் கொண்டார். எவ்வளவோ பரிசுத்தவான்கள், எவ்வளவோ தூதர்கள் மத்தியிலே ஆராதிக்கக்கூடியவர் எங்களுக்காக குற்றுயிரும் இன்னும் கொஞ்சம் கூட. ஆனா நம்மளை என்ன சொல்றா, இயேசு 3 தடவை விழுந்தாருன்னு சொல்லி நம்மளை 3 நிலைகளை சொல்றாங்க. ஆனா இயேசு 3 தடவை தான் விழுந்திருப்பாரா? வசனம் படிப்பாங்க. இயேசு 3 தடவை தான் விழுந்திருப்பாரா? ரோட்ல ஒருத்தன் கள்ளத்துக்கு இன்னைக்கு எவ்வளோ யூடியூப்ல டிவில சேனல்ல எல்லாம் வருது. ரோட்ல ஒருத்தன் வம்புழுத்துட்டான் சொன்னாங்க, அவனை சூழ்ந்து அடிக்கிறதுக்கு எத்தனை பேர் நிற்கிறான்? ஒருத்தன் கல்லை தூக்குறான், ஒருத்தன் காலத்துக்கு உரைக்கிறான், ஒருத்தன் தலையில உரைக்கிறான், அதை உதைக்கிறான், தள்ளி விடுறான். இதெல்லாம் எண்ணிக்கையில வைக்க முடியுமா? எண்ணிக்கைக்கு அடங்காதபடி இயேசு தரையில் விழுந்தார். எண்ணிக்கைக்கு அடங்காதபடி தரையில விழுந்தார். இன்னைக்கு நம்ம யாத்திரையாய் நாம் தரிசிக்க போகிறோம். இந்த இடமெல்லாம் போயிட்டு இந்த இடத்துக்கு போனா அந்த இடத்துக்கு போனோம்னு சொல்லி நம்ம பெருமையாய் காட்டுகிறோம். சந்தோஷம். இயேசுவை மாதிரி தரையிலே விழுவதற்கு ஜாதிப்பட்டு விழுவதை கிடையாது. வாலிபமாய் விழ வேண்டும். அவர்தான் பலவீனமாய் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அந்த பலவீனரை அந்த பலவீனமான இயேசுக்கு யார் போய் ஆறுதல் சொல்லணும்? கொடுத்து எழுதிக்கிட்டு நம்ம போறோமே, அவருக்கு போய் நம்ம ஆறுதல் சொல்லுவாமா? இயேசுவே, இந்த பாடுகளை எனக்கு தாரும் ஐயா, இந்த பாடுகளோடு நான் நடந்து வரேன், எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி கேட்போம். ஆனா அதை வச்சு நம்ம சம்பாதிக்கத்தான் பார்ப்போம். ஒப்பு கொடுப்பாமா? பவனி வர இயேசு கிறிஸ்துட்ட, அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துட்ட நம்முடைய துக்கங்கள் பாடுகளை ஏற்று ஒரே ஒரு சரணத்தை பாடி ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல அடுத்த செய்திக்கு நேராக சொல்லுவோம். பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீர் போதுமே, பரிசுத்த நீரே பாரில் வந்ததால் பாவங்கள் பரந்தோடுதே. பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீர் போதுமே, பரிசுத்த நீரே பாரில் வந்ததா பாவங்கள் பரந்தோடுதே. பரலோகம் நான் சேர பலியானீரே என் இரட்சகா என் தேவா. பரலோகம் நான் சேர பலியானீரே என் இரட்சகா என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வின் தேவன், நீரே என்றும் என் வாழ்வின் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் இரட்சகா என் தேவா. பரிசுத்த சிந்தை அந்த ராஜாவோடு இருக்குமே என்று சொன்னார். அந்த உத்தானத்தில் அந்த உயிர்ப்பில் நாம் பங்கு பெறுவோம். அந்த உத்தானத்தில் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னார். பலி செலுத்தக்கூடிய ஆராய் மாசற்றல்லாத ஆராய் அவருக்கு முன்பாய் நடப்போம் என்று சொன்னார். நம்மை நிச்சயம் உயிர்ப்பிப்பார். இந்த குருத்து ஞாயிறு இந்த வெற்றி பவனி நமக்கு ஒரு பலனுள்ள பவனியாய் மாறும். அல்லேலூயா. ஒரு தேவாதி தேவனே, தன்னை நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்ம ஓசனா பாடி நம்மளை மீட்டிருந்த என் தெய்வம் கர்த்தாவே, இந்த வேலையிலே கூட ஆயத்தமாக என் தெய்வம்
கல்வாரி பலிபீடத்திற்கு செல்ல போகிறார். ஆயத்தத்தோடு இருக்கிறார். அவரோடு பின் செல்கிறவர் எத்தனை பேர் ஆயத்தத்தோடு போகிறார்கள்? இந்த குருத்து ஞாயிறு ஒரு கொண்டாட்டம் அல்ல, பாடுகள் பாரமாக சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, இந்த பாடுகள் இந்த நாள் மட்டுமல்ல, எப்போது என் மனதிலே என் மன கண்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய இந்த பாடுகள் மத்தியில் ஐயா, ஒவ்வொரு நாளும் இந்த 9 பாடுகளோடு நானும் இணைய வேண்டும் ஐயா. உமது பாடுகளோடு நான் இணைந்து ஏதும் பாடி நான் ஆண்டவரை உம்மோடு வருவதற்காக எனக்கு இந்த வழிவாசலை திறக்கபடியாக கர்த்தாவே, என்னை நான் முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி முழுமையாக நம்மளை அர்ப்பணிப்போமா? தேவனாதி தேவனோடு ராஜாதி ராஜாவா குதிரையிலே ஆண்டவரே பவனி வந்தே தேவனே, யாருக்கும் உதவாத இந்த கழுதைக்கு ஆண்டவரே பவனி வந்தே தெய்வமே, நீர் ஒரு கழுதையாக மாற வேண்டும், நான் ஒரு கழுதையாக மாற வேண்டும் என்று சொல்லி கழுதை சுமையை சுமக்கக்கூடியது சகோதரர்களே. மதிப்புக்குரியவது அல்ல இந்த குதிரை, கழுதை ஐயா. மதிப்பில்லாத இந்த கழுதை மேல ஏறி வந்த ராஜா இயேசுவே, அன்று ஒரு கழுதை குத்தி வைத்திருக்கும் போது அவன் தான் ஐயா செல்வந்தராக இருந்தான். இயேசுவே, இன்னைக்கு ஆண்டவரே பல்வேறு ஆண்டவரே சொகுசான கார்களும் ஆண்டவரே சொகுசான பயணங்களும் வைத்திருப்பவர்கள் ராஜா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, என் தேவன் ஆண்டவரே உதவாத எதுவோ அதை ஆண்டவரை வாகனமாக எடுத்து சென்றவர் என் தேவன். அப்பா, நான் இன்றைக்கு நான் உதவக்கூடிய அப்பா பாத்திரமாக இருக்கிறேனா, உதவ முடியாத ஒரு பாத்திரமாக இருக்கிறேனா என்று என்னை ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து, என் சிந்தையை ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி அவரோடு நம்ம பயணம் செய்வோமா? அப்பா, உங்களோடு பயணம் செய்கிறோம் என்று சொல்லி ஆயத்தத்தோடு பயணம் செய்ய வேண்டும் சகோதரிகளே. அதுக்குதான் பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, எருசலேம் பெண்களை பார்த்து எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுகுன்னு சொல்லி அந்த பயணத்தை வெற்றி பயணமாக தொடங்கினாலே தெய்வம். இந்த பாடல் வழியாக நம்ம முழுமையா தன்னையே நான் ஒப்பு கொடுக்கிற பிறாவுக்கு இடம் கொடுக்காதவாறு கண்களை போடுங்க. இந்த பாடல் வழியாக உள்வாங்குங்க. எத்தனையோ முறை இந்த பாடல் நம்ம பாடி இருப்போம், எத்தனையோ முறை ஆண்டவரே நான் உள்ளத்துல கேட்டு இருக்கிறேன், என்னை நான் ஆயத்தப்படுத்திருக்கிறேனா என்று சொல்லி ஆண்டவரை முழுமையாக ஒப்பு கொடுப்போமா? பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை எல்லாம் செஞ்சோ ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 கண்மணிவோ காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 சிலுவையினா மீட்டவரே ஆராதனை ஆராதனை சீரகுவலா மூடுவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 வழி
நடத்தோ விண்ணீனே ஆராதனை ஒளி வீசோ வீதி வெள்ளியே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை தீனந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 உறுதியான அடித்தளமே ஆராதனை ஆராதனை வீணை உயர்ந்த மூளை கள்ளே ஆராதனை ஆராதனை எல்லாம் சேர்ந்து ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 அல்லேலூயா 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 எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா 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 வெற்றியாரும் மகனி வந்த தெய்வமே ஓசனா கீதம் பாடி ஆண்டவரே ஆண்டவரே உன்னை யாரும் பாரத்தோடு ஆண்டவரே அந்த சிலுவை மரத்தில் அடைப்பதற்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு தகுதியான ஒரு பாத்திரமாக பிதாவோட திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஓசனா கீதம் பாடி ஆண்டவரே தன்னையே ஆண்டவரே அந்த பாடுகளை சுமக்க போகிறேன் என்று அறியாதே கூட ஆண்டவரை தன்னையே ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே அப்பா அந்த ஜெப வல்லமையோடு ஓசனா கீதம் பாடி ஆண்டவரே அந்த கழுதையிலே நீ போகும்போது கூட ஐயா அந்த எருசலேமை நோக்கி பார்த்தவரே சிலுவை மரத்தை நோக்கி பார்த்த தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா எங்கள் இந்த பாடுகள் மத்தியிலே இந்த நாளிலே அப்பா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே ஓசனா மட்டும் அல்ல ஆண்டவரே எப்போது என் சரீரம் முழுவதும் உம்மை போற்றி புகழ்ந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவரே இந்த ஒரு சடங்கு அல்லையா
இது சடங்கு அல்ல இயேசுவே. இது சடங்கை போல கொண்டாடக்கூடியவர்கள் மனம் திரும்புவதற்காக அந்த ஒரு ஆண்டவரே அடையாளத்தை காட்டினீரையா எங்களுக்கு ஆண்டவரே இயேசுவே. இந்த அடையாளத்தின் வழியாக இந்த ஜனங்கள் ஆண்டவரை மனம் திரும்புவதற்காக ஒரு நேரம் ஆண்டவரை இவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி அவர்கள் உள்ளத்தில் நீ பேசுனதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு மிருக ராட்சிகளையும் ஆண்டவரே நீ தன்னையை சுமப்பதற்காக ஒவ்வொரு பணிகளை செய்து கொண்டிருப்பது போல ஆண்டவரே மனிதர்கள் ஆண்டவர் உமது ரூபத்திலே உமது சாயலை படைத்த எனது பணிகளை செய்வதற்காக உருவாக்கின தெய்வமே ஆண்டவரே, இஷ்டம் போன போக்குல ஓடிக்கொண்டிருக்கிற இந்த மனிதர்கள் அப்பா மனிதர்கள் மனம் திரும்படியாக கருத்தரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா. தன்னை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க சிந்தனை சொல் செயல் எல்லாத்தையும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எப்போதும் மன மகிழ்ச்சியோடு இருந்தையா அப்பா, ஒவ்வொரு நாளும் பாடுகளை ஒவ்வொரு நாளும் சிந்திக்க எங்களுக்கு வழிவாசலை திறக்குவதற்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாண்டவரை பரிச்சயமாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு உலகமே ஓசனா பாடி ஆண்டவரே எதற்காக ஜெபிக்கிறாங்கன்னு தெரியல. எதற்கு ஓசானா பாடி போனாரு? எதற்கு ஓசானா பாடி ஆண்டவரை ஏன் போனார்னா தன்னை ஆயத்தப்படுத்துறார். தன்னை இந்த பாடுகளுக்குள்ள என்ன செய்யறாரா? ஆயத்தப்படுத்துகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த குருத்து பவனில சனிக்கிழமையை ஆயத்தப்படுத்தி இருப்பாங்க, வெள்ளிக்கிழமை என்னைக்கு ஆயத்தப்படுத்தி இருப்பாங்க. இன்னைக்கு குருத்தோலை கொண்டாட போகிற நானு அந்த ஓசானா பாடி சாதாரண ஒரு மட்டை என்று எடுத்துட்டு போறோம். அதுல பவனி செய்வதற்கு என் தெய்வம் எப்படிலாம் ஆயத்தமா இருந்தாரு, எப்படிலாம் ஆயத்தமா இருந்தாரு. அவர் எத்தனை பேரை ஜெபித்திருப்பாரு. இன்னைக்கு 40 நாள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு 46 நாள் வரும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒதுக்கிறோம். ஆனா முஸ்லிம்ஸ் எல்லாம் 30 நாள் ஞாயிறை சேர்த்துக்குவாங்க. ஆனா நம்ம மட்டும்தான் முட்டா கிறிஸ்தவர்களாக இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஒதுக்கி வைக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. மொத்தம் 46 நாள் வரும். சில நேரம் 48 வாரம் கூட வரும், நாட்கள் வரும். பாருங்க, இன்னைக்கு 40 நாள் இருக்கிறோம். ஆனா இதுல இந்த 40 நாள்ல எத்தனை பேரு இந்த இயேசுவுக்காக நான் ஆயத்தப்படுத்தி வருகிறேன்? இன்னைக்கு ஒரு நாள் ஆயத்தப்படுத்தினா போதுமா? எத்தனை பேர் இன்னைக்கு குருத்தோலை எடுத்துட்டு இன்னைக்கு 12 மணிக்கு ஒயில் சாப்பிட்டு நிக்கிறோம்? எத்தனை பேர் இருக்காங்க? அல்லேலூயா. இது ஆயத்தமா? என் தெய்வம் ஆயத்தமா இருந்தார். எப்படி? ஜெபத்திலையும் தபத்திலையும் தன்னையே ஒடுக்கி ஆழ்ந்து காட்டினாருங்க, வாழ்ந்து காட்டினாரு. இன்னைக்கு நான் வாழ என்னால முடியல, வாழ்ந்து காட்ட ஓசனா பாடுகிறோம். அந்த ஓசனாக்கு உண்டான மதிப்பு மரியாதை இந்த உலகம் இன்னைக்கு எடுத்து கொண்டிருக்கிறது. எல்லா சபையும் தான். எல்லா சபைகளையும் யூடியூப திறந்து இன்னைக்கு பார்த்து வச்சுக்கிறேன். என்னென்ன வித்தியாசம் போல ஒருத்தன் பாம்பு போல எதை செஞ்சிருக்கான்? குருத்தோலை செஞ்சிருக்கான். அந்த பாம்பு தானே ஏதம் தோட்டத்துல முன்ன போட்டு தள்ளுறது. இன்னைக்கு அந்த வந்த பாம்பு தான் இன்ன வரைக்கும் போக மாட்டேங்குது. அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே சுந்து படுத்துட்டு இருக்குது. எங்கது? வீட்டுக்குள்ள படுத்து இருக்குங்க. அப்படி அறிந்தவனா இன்னைக்கு ஆட்டி விடுறாங்க. எதுல? குருத்தோலை பவனியில. அங்க ஒரு பக்கம் ஓசானா பாடி இன்னைக்கு எடவட்டி புதூர்ல கிளை பொங்கல் இருந்து என்ன பாத்தீங்கன்னா இன்ஃபன்சிஸ் ஆலயத்துக்கு போறாங்க. போகும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு கூட்டம் என்ன செய்யுது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி குருத்தோலைய அதுக்காக அடையாளம் காட்டலங்க. இந்த குருத்தோலையை போல நீ என்ன செய்யணும்? நீ துளுத்து வருவதற்காக கிறிஸ்தவ வாழ்க்கை துளுக்க வேண்டும். குருத்தோலை வெட்டினாலும் அது என்ன செய்ய? திருப்பி துளுத்து வரும். அடுத்து நீ துளுத்து வருவதற்காக இந்த குருத்தோலையை ஒரு அடையாளத்தை தான் கொடுத்தாரு. நீ குருத்தோலையை தூக்கிட்டு வான்னு சொல்லலையே. என்னது? குருத்தோலையை தூக்கிட்டு வா என்று சொல்ல. அப்ப இயேசு இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம்? அடையாளத்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகாரத்தோட தேவன் என்ன செஞ்சாரா? இன்னைக்கு ஆண்டவரோட போகும்போது எப்படி போனார்னா, அவர் பவனியா போனார்னா அது தன்னையே என்ன செஞ்சாரு? கையெழுத்து கொடுத்தாரு. உபத்திரத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில இயேசு கேட்கிறாரு, சீடர்களை பார்த்து 1 மணி நேரம் என்னால உங்களால விழித்திருக்க முடியாதா? எதுக்குங்க? துன்பப்பட போறாரு, துயரப்பட போறாரு. அந்த துன்பத்தை நினைத்து இவர்கள் சீடர்கள் உறங்கி கொண்டிருந்தார். எதை பார்த்து? துன்பம் வந்தா தூக்கம் வருவாங்க.
இயேசுக்கு ஓசனா பாடும்போது துன்பம் வரப்போகுதுங்க. ஓசனா பாடி இன்னைக்கு ஓசனா பாடி கொண்டிருக்கிற இன்னைக்கு உபத்திரத்தின் நாள் அவருக்கு. உபத்திர நாள். அவர் தூங்குனாரா? இன்னைக்கு தூங்கப்படுகிறாரா? எடுத்து வாசிங்க. எடுத்து லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 45ல அந்த உபத்திரத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. எடுத்து வாசிங்க. லூக்கா நற்செய்தி 22 40ல இருந்து வாசிங்க. 40ல இருந்து 46 வரைக்கும். லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 40ல இருந்து. அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். என்ன சொன்னாரு? நீங்க சோதனைக்கு உட்படுத்தாதவாறு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அவர்கள் விட்டு கல்லறையின் தூரம் பாருங்க, அவரை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு பிதாவே, பாருங்க, உனக்கு சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறார். பாருங்க, கல்லறை தூரத்துல சீடர்கள் போக கூட இல்ல. அங்க போய் என்ன செஞ்சாரு? ஆயத்தப்படுத்துகிறாரு. எதுக்கு ஆயத்தப்படுத்துகிறாரு? இந்த துன்பத்தை நான் பட போகிறேன், இந்த வேதனையை பட போறேன் என்று இன்னையிலிருந்து என் தெய்வம் ஆயத்தப்படுத்துறாருங்க. இன்னையிலிருந்து பாருங்க, இன்னையிலிருந்து திருப்பணி பாத்தீங்கன்னா எப்படி அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுதான் இத்தனை நாள் ப்ளூ கலர்ல போட்டிருப்பாங்க. இன்னையிலிருந்து எதுல போடுவாங்க? வெள்ளை ரெட் கலர், இந்த கலர் ட்ரெஸ் போட்டுதான் என்ன செய்வாங்க? திருப்பணியே நடத்துவாங்க. பவனி பாத்தீங்கன்னா அந்த குருத்தோலையில இருந்து இன்னைக்கு எதெல்லாம் அந்த இது எடுத்துட்டு போற வரைக்கும், எது அந்த பைபிள் எடுத்துட்டு போற வரைக்கும் எல்லாமே ரெட்டா தான் இருக்கு. ரிப்பன் முத கொண்டு ரெட்டா தான் இருக்கும். ஆனா எத்தனை பேரு அந்த ஆயத்தத்தோடு போகிறார்கள்? அதான் இயேசு தான் கேட்கிறார். எத்தனை பேரு 1 மணி நேரம் உங்களால விழித்திருந்து இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த குருத்தோலை பவனியில ஜெபித்தவங்க இன்னையில இருந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எவ்வளவு பக்தியா இருப்பாங்க சொல்ல முடியுமா? எப்ப ஞாயிற்றுக்கிழமை எலும்பு 40 விட்டது மூளை எலும்பு கடிக்கலாம் ஒரு கூட்டம் எழுப்பிட்டு இருக்கும். என்னது? என்னைக்கு விட்டோம்? எனக்கு வெறி பிடிச்ச போனது. என்னது? வெறி பிடிச்ச போது கடவுளுக்காக என்னங்க இழந்துறீங்க? அவர் தன்னையே இழந்திருக்கிறாரு. கலந்து வாசி பார்ப்பாங்க 46 வரைக்கும். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தி அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் எப்படி செஞ்சாரா? அதிக ஊக்கத்தோடு பாடுகள் பட போறேன், என்ன நான் குருத்தோலை ஏந்தி நான் போய் என்ன செய்ய போறேன்? என் பிதாவோட திட்டத்தை நிறைவேற்ற போகிறேன். உபத்திரத்தோடு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறாரே, அது வேர்வை ரத்த துளியாக விழுந்த அளவுக்கு இன்னைக்கு ஜெபம் இருந்தது. கிறிஸ்தவனே நீ எத்தனை பேர் உருக்கமாக ஜெபிக்க போகிறாய்? எவ்வளவு பேர் உருக்கமா இருக்க போறீங்க? எத்தனை பேரு உருக்கமா இருக்க போறீங்க? நேற்று சிலுவைப்பட்டி என்ற அரியலூருக்கு பக்கத்துல கல்லகத்துக்கு முன்னாடி லெப்ட்ல கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள போகணும். சிலுவைப்பட்டி ஒரு கிராமம். அதுல நற்செய்தி கூட்டத்தை அறிவித்த உண்மையிலுமே சொல்றேன், அந்த ஃபாதரால சிலுவையை தூக்க முடியல. என்னது? சிலுவையை தூக்க முடியல. சிலுவை பவனி அந்த இதுல இருந்து 1 கிலோமீட்டர் தூரம். எத்தனை கிலோமீட்டர் தூரம்? 1 கிலோமீட்டர் தூரம் அந்த சிலுவை என்ன செஞ்சாரு? சுமந்துக்கிட்டு ஃபுல் அங்கி போட்டு என்ன செஞ்சாரு? அப்படியே தர வேற ஊட்டுங்க. அந்த வயதுல அவர் என்ன செய்யறாரு? அந்த சிலுவையை தூக்கிக்கிட்டு என்ன அந்த ஓசனா பாடிக்கிட்டு ஆலயத்து வரைக்கும் வராரு. அவர் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த இதுல பாத்தீங்கன்னா தென்னை ஓலைகள் இருக்குல்ல, தென்னை ஓலைகளை இங்க இருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் தென்னை ஓலையை வெட்டி அந்த இதுல என்ன செய்ய அவ்வளவு மொட்டை வெயில்ல ஓசனா பாடி என்ன செஞ்ச அந்த குருத்தோலை பவுனியை நேர்த்து கொண்டாடினார்கள். அப்ப தன் ஜனங்கள் கிராமத்து ஜனமா இருந்தாலும் உருக்கத்தோடு என்னது? எந்த இடத்துல இந்த 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு தண்ணி வைக்கலங்க. என்ன வைக்கல? தண்ணி கேடு வைக்கல. இன்னைக்கு இங்க இருந்து அழகு குத்திக்க போறானா அங்க இருந்து லாரி 10 லாரி பின்னாடி போகுது. என்னது? இன்னைக்கு காலையில 6:15 பூசைக்கு என்ன அங்க இருந்து குருத்தோலை பவுனி போறாங்க. அங்க நெட்டுக்கு தண்ணியை ஊத்திட்டு போறாங்க. காலையில கூட உன்னால நடக்க முடியல. அந்த மொட்டை வெயில் அந்த மனுஷன் சிலுவையை தூக்க எத்தனை கிலோ வெயிட்லாம் தெரியாது, தூக்க முடியல. பெரிய சிலுவை, ஒரு 7 அடி உயரம் இருக்கு சிலுவை. அந்த அப்படியாப்பட்ட சிலுவையை தூக்கி கொண்டு மேல அந்த துணியை என்ன ரெட் கலர் துணியை போட்டு என்ன செய்யறாரு? அந்த தோல்ல வச்சு அப்படியே பின்னாடி அந்த சிலுவை உரசிக்கிட்டே வருது. என்ன யாராவது உதவிக்கு போலனாலும் வேணாம்னா என்னது வேணாம். இப்படி சில குருக்கள் இருக்கிறாங்க, விசுவாசத்தோட இருக்கிறாங்க. அந்த சிலுவையை வைத்து தண்ணி குடிக்கல,
ஒண்ணும் கொடுக்கல. என்ன செஞ்சாரு? பாரத்தோடு அந்த சிலுவை மரத்துக்கு முன்பாக செபிக்கிறாரு. அந்த சிலுவையை முத்தமிடுறாருங்க. என்னைக்கு? இதெல்லாம் என்னைக்கு? வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டியது. வர வெள்ளிக்கிழமை செய்யணும். புனித வெள்ளியில அன்னைக்கு தான் செய்வாங்க. முத்தம் விட்டாரு. முத்தம் விட்டு, ஐயா என்னால 1 கிலோமீட்டர் தூரம் என்னால சிலுவையை சுமக்க முடியல. 6 மணி நேரம் உபத்திரப்பட்டு, அடிக்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு இந்த சிலுவையை சுமந்தீரே, நான் எம்மாத்திரம், நானே இந்த 1.5 மணி நேரத்துல என்னால சுமந்து வந்து இதை நான் போக முடியலையே என்று அந்த பாரத்தோடு, ஐயா நீ இப்படிதான் சிலுவையை சுமந்து வந்து அந்த கெத்செமனே தோட்டத்துல போய் பிதாவோட அந்த பலுவை கொடுத்து அந்த பலனை பெறும்போது ஒரு தேவதூதன் வந்து உன்னை பலப்படுத்தினாரே, என்னை பலப்படுத்தட்டும் ஐயா, பலப்படுத்தட்டும், இன்னைக்கு பலப்படுத்தட்டும் சொல்லி உருக்கமா செபிச்சாரு. அப்பதான் என்னது, மதிய சாப்பாடு சாப்பிடும் போது 3:45 மணி மதியம் சாப்பிடும் போது சொன்னாரு, சாப்பாடை நிறைய போடாதீங்க, கொஞ்சமா போடுங்க. என்னது? என் ஆத்மா சரீரம் வாழ்வதற்கு இந்த உணவு தான் போதும். என்னது? சரீரம் வாழ்வதற்கு இந்த உணவு தான் போதும். 6 மணி நேரம் எப்படியாவது சாப்பிட வரும்போது அந்த பாடுகளை சொல்றாரு. எனக்கு இந்த 1 கிலோமீட்டர் நாக்க தள்ளிடுச்சே, அவருக்கு தண்ணி இல்ல, ஒண்ணு இல்ல. இதெல்லாம் சிந்தித்து பார்த்து என்ன செஞ்சேன், அந்த வெள்ளிக்கிழமை சிலுவை பாதம் முடிஞ்சோடனே சொன்னேன், வழி ஓரத்துல இந்த சிலுவை முட்டத்துல இருந்து நம்ம இங்க பவனி வரப்போறோம், இடையில தண்ணி வைக்க கூடாது, இடையில யாரும் தண்ணியும் குடுக்க கூடாது. ஆனா ஒவ்வொருத்தர் கொண்டு வந்தாங்க, ஒவ்வொரு லிட்டர் 2 லிட்டர் கொண்டு வந்தாங்க. எவ்வளவு நேரம் தாங்க அந்த வெயில்ல? எவ்வளவு நேரம் தாங்க? சரியாக 11:15 அந்த பவனி. எப்படி 11:15 எப்படி இருக்கு வெயில்? என்னது? சுத்தி இங்கிட்டு மரம் கிடையாது, இங்கிட்டு மரம் கிடையாது. அவங்க நினைக்கிற மாதிரி அந்த இடம் கிடையாது. மொட்டை கிராமம். என்ன கிராமம்? மொட்டை கிராமம். பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு அவர் போக போறாரு. என்னது? கடைசி ஆண்டு. ஏன்னா இந்த மக்களுக்கு ஒரு அடையாளத்தை நான் காட்டி, ஏன்னா ஒரு ஆயத்தமாக ஒரு கிறிஸ்தவன் இருக்க வேண்டும் என்று நான் அடையாளத்தை காட்டி போகணும்னு சொன்னார். என்னது? ஒரு அடையாளம் இயேசு செஞ்சு கொடுத்தாரு. எனக்கு ஒரு அடையாளம் என் ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடையாளத்தை கற்றுக்கொண்டாருங்க. இத என் நினைவாக செய்யுங்கள் என்று அந்த அப்பத்தை அந்த ரசத்தையும் கொடுத்தாரு, ஒப்பு கொடுத்தாரு. என் நினைவாக செய்யுன்றா, இத வருடம் முழுவதும் செய்யும் சொன்னாரா, காலத்துக்கு செய்யும் என்று சொன்னாரா? அதுதான் சொல்றாரு. திருப்பி வாசி பாப்பா வேற. அடுத்தது, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்ட அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்திலே நித்திரை பண்ணி என்ன செஞ்சாங்களா? சீடர்கள் என்ன துக்கத்துல உறங்கி கொண்டாங்க. எப்படிங்க துக்கம் வரும்போது தூக்கம் வரும்? சீசர்கள் தூங்கி இருக்கான்னு வேதம் சொல்லுது. அவர்கள் மிகுந்த துக்கப்பட்டு என்னதா தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு? அடுத்தது, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவராகிய பாருங்க என்ன செய்யறாரு? அந்த துக்கத்துல அந்த சீடர்கள் தூங்கணும்னா என்னது? இவங்க துக்கப்பட்டு அடுத்த என்ன சொல்ற? நான் உங்களுக்கு விட்டு நான் போக போறேன். என்னது? உங்களை விட்டு நான் போக போற. சீடர்களுக்கு இன்னும் என்ன ஆகி போச்சு? என்னடா இவரு துக்கப்பட்டோம், உறங்கி கொண்டு இருக்கன்னு சொல்றாங்க. அடுத்த வேதனை பண்ணுவோம், எங்க போக போறேன்னு தெரியாம என்ன செய்யறாங்க? ஐயா நீ எங்க போற? நான் எங்க போறேன்னு நீங்க இன்ன வரைக்கும் நீங்க என்ன செய்யல? கேட்கலையே. யாரு கேட்கல? கூட இருந்த சீடர்கள் கேட்கல. எங்க போறேன்னு கேட்டாங்களா? கேட்கலையா சீடர்கள்? பேதுரு கேட்டிருக்காரு. பேதுரு கேட்டிருக்கிறாரு. தோமா கேட்டிருக்கிறாரு. அல்லேலூயா. அது கேட்டதுக்கு தான் சொல்றாரு பாருங்க. எடுத்து வாசிங்க. யோவான் நற்செய்தி 16:4-5. யோவான் நற்செய்தி. அந்த காலம் வரும்போது நான் இவற்றை சொல்லியும் இருக்கிறேன். நான் உங்களோடு இருந்தபடியால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை.
அல்லேலூயா. இயேசு என்ன சொல்றாரு? உங்களை எங்க போறன்னு உங்கள் ஒருவன் கேட்கவே இல்லையே. அதான் பேதுரு சொல்றாரு, ஐயா நாங்களா கேட்டவே எங்க போகிறீர் கேட்டாங்களா இல்லையா? ஆனா இவர்கள் என்ன பேதுரும் இவங்க என்ன செய்யறாங்க? இந்த உலகத்தின் படியாக கேட்கிறாங்க. இந்த உலகத்தை என்ன செய்யறாங்க? இந்த உலகத்தின்குள்ளேய என்ன செய்யறாங்க? இப்ப உங்க அப்பா ஊருக்கு போறவங்க எப்படிமா கேட்ப? எங்க போற, எந்த இடத்துக்கு போற, என்னது எந்த ஊருக்கு போற, எந்த இடத்துக்கு போற, என்ன வேலை செய்ய போற, யாரு கூட போறன்னு என்னது? ஒரு அப்பா ஊருக்கு போகும் போது இவ்வளவு தெளிவா நம்ம கேட்கிறோமே. உலக ராஜ்யத்தையே செய்ய போற தான் தகப்பன்ட சீடர்கள் கூடயே இருந்த பரலோக ராஜ்யத்தை என்ன திறவுகோலை கொடுத்த பேதுரு என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்த உலக போல தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவரோட சித்தத்தின்படி என்ன செய்யல, கேட்கலங்க. நான் உங்களோட இருந்த போது நீங்க என்ன செய்யல, எதையுமே கேட்கல. அப்ப பேதுரு சொல்றாரு பாருங்க, அதை பாருங்க. யோவான் செய்தி 13:36 எடுத்து வாசல். பேதுரு கேட்கிறாரு பாருங்க, இவர் உலகத்தை மனதில் வைத்து கேட்கிறார். சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றார். ஹல்லேலூயா. போதியா என்னது? ஆண்டவரே நான் உன்னோட என்னது, நீ எங்க போகிற என்று இந்த உலகத்தின் காரியத்தை கேட்கிறாரு. ஆனா பிதாவோட திட்டம் என்ன? நான் எங்க போறேன், என் அப்பாட்ட போறேன், தந்தைகிட்ட போறேன், இவ்வளவு உபத்திரப்பட போறேன்னு சொல்றாரு. என்னல்ல கேட்க மனசு இல்லைங்க. கூடயே இருந்தவங்களுக்கு மனசு இல்லையே. நமக்கு எப்படிங்க மனசு இருக்கும்? போவோமா? போக முடியுமா? அதுதான் இவரு கேட்கிறாரு பாருங்க. எடுத்து வாசி. யோவான் 14:5 சொல்றாரு. தோமா சொல்றாரு பாருங்க, எடுத்து வாசிங்க. தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே நீ போகிற இடத்தை நான் அறியோமே, நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்னமா எப்படி இருக்காரா? வழியும் சத்தியம் ஜீவனும் நான் தான் இருக்கிறேன். என்னை என்று எங்க வர முடியாது, எங்க வர முடியாது. பரலோகத்துக்கு ஒருவர் வர முடியாது. இன்னைக்கு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு ஒருவர் தான் இருக்கிறாருங்க. பரலோகத்துக்கு எடுத்துப்பட்ட இயேசு ஒருவர் தான். இந்த எல்லாருமே எங்க இருக்கிறாங்க? ஒரு இடத்துல ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஒரு இடத்துல, ஆமா ஒரு இடத்துல ஏலும் தோட்டம் என்ற ஒரு இடத்துல என்ன ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. அதான் திருவெளிப்பாடு 2:7 நீங்க படிச்சீங்கன்னா அது என்ன செய்வாரு? அந்த ஏலும் தோட்டத்தை தான் வச்சிருக்காரு. பரதேசில உங்களை என்ன செய்வேன்? பரதேசி என்றது வேறு, விண்ணகம் என்பது வேற. விண்ணகத்துக்கு ஏறி சென்றவர் அவரை தவிர ஒருவரும் இல்லையே. இன்னைக்கு என்ன எடுத்துக்கொள்ளப்பட்ட, எலியா எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட அவர்கள் எங்க இருக்கிறார்கள் என்று இந்த ஜனங்களுக்கு என்ன இல்ல, புரிந்து கொள்ள முடியாத ஒரு சத்தியத்தை சொல்ல முடியல. அதான் திருவெளிப்பாடு புத்தகம் 22 அதிகாரத்தை எழுதுகிறவர் சொல்றாரு, எல்லாமே என் பரதேசில இருக்கிறாங்கப்பா, எல்லாருமே அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனா இயேசுவை தவிர வேற ஒவ்வொருவரும் அந்த 7ஆம் வரைக்கும் 3ஆம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் இல்லையே. ஏக்கோப்பு 7 இறங்குறார் தேவதூத 7 அவர்களுக்கும் ஒரு இடம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆயத்தப்படுத்தி தான் வைத்திருக்கிறார் பொழுது. அப்பதான் தன்னை என்ன செய்யறாரு? இவர் ஆயத்தப்படுத்துகிறார். யாரு ஆயத்தப்படுத்துகிறார்? இயேசு ஆயத்தப்படுத்துகிறார். இப்ப இந்த ஆயத்தத்தெல்லாம் படுத்தி என்ன செய்யறாரு? ஒரு இடத்துல போய் என்ன செய்யறாரு? ஆயத்தப்படுத்தி முதல் இயேசு ஜெபிச்ச ஜெபம் எங்க ஜெபிச்சாரு? இன்னைக்கு போறாரு, ஓசன்னா பாடி போறாரு. இப்ப போய் முதல் ஜெபிச்ச ஜெபம் எங்க சொல்லுங்க? ஆண்டவர் சொல்ற எங்க ஜெபிச்சாரு? முதல் எடுத்து வாசி. மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 37. பேதுருவையும் யோபேவின் குமாரன் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவா துக்கம் கொண்டாடி இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட இருந்து விழித்திருங்கள் என்று சொல்லி என்ன செய்யறாரு? சற்று அப்புறம் போய் என் பிதாவே, இங்க என்ன செய்யறாரு? ஆண்டவரே இந்த பாத்திரம்
என்னை விட்டு நீங்கள் எனது விருப்பம் அல்ல. எதற்காக அவர் பாத்திரம் அசைக்கின்ற பாத்திரம் அந்த பலிபீடத்தில் வைக்க அந்த பாத்திரத்தை சொன்னாரா? எந்த பாத்திரத்தை சொன்னாரு? தன்னே இந்த உடலாகிய இந்த பாத்திரத்துக்குள் ஆண்டவரே என் ஜீவன் துடித்துக் கொண்டிருக்கிறது, என் ஆன்மா உள்ள இருக்கிற என் உடல் உறுப்புகள் துதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பாத்திரம் எனது சித்தம் அல்ல, நீ உருவாக்கின இந்த பாத்திரம் உமது விருப்பத்தின்படியாகவே ஆகட்டுமையா. இந்த பாத்திரம் இந்த உடல் உறுப்புக்குள்ள இருக்கிற பாத்திரம் என்னெல்லாம் இருக்கிறதோ உமது சித்தத்தின்படி நடக்கட்டும் ஐயா, ஆகட்டும். இந்த உடல் உறுப்பு ஆனா இந்த சரீரம் என்ற பாத்திரத்தை என்ன செய்யல? வெளிப்படுத்த நீ சுத்தப்படுத்துகிற நீ உன் உள்புறத்தை என்ன செய்யணும்? தூய்மைப்படுத்து, உண்மையை தூய்மைப்படுத்து. நீ வெளிப்புறத்தை நீ என்னதான் பழிச்சு நீ விளக்குனாலும் நீ பழிச்சு இருந்தாலும் உன் உள்புறம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இருளாகவோ பலவேறு பாவமோ பகவேல சீற்றமோ எல்லா அழுக்கும் என்ன இருக்கு? இந்த உள்ளத்துல இருக்கு. நீ இப்படி போயிட்டு நீ ஓசனா கீதம் பாடிக்கிட்டு நீ தெய்வத்துக்கு பின்னாடி போனா உன் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வாரா? என் தெய்வம் பரிசுத்தமா போனாரு. ஆண்டவர் தான் சொன்னாரு, வழியும் சத்தியமும் ஜீவனும் உண்மையும் நான் தான். இந்த பாத்திரத்தை தான் ஆண்டவர் உடலாகிய பாத்திரத்தை இதுல இருந்து பாடம் பண்ணும் போதுதான் என்னை நினைவு கூறு. எங்களை நினைவு கூற முடியும்? முதல்ல நினைவு கூற முடியுமா? கண்களை நினைவு கூற முடியுமா? எதை நினைவு கூற முடியும்? என் ஆத்துமாவை நினைவு கூற வேண்டும். இதுல என் ஆத்துமாவை நினைவு கூற வேண்டும். அதுதான் சொன்னார் ஆண்டவர். இதுல இருந்து பருகமர உன்னை நினைத்து பாரு மகளே, உன்னை நினைச்சுப்பா. நினைத்து பார்த்து தேவனை எப்படி துதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்ப தேவன் எங்க செய்றார்? இதெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறாரு. ஆயத்தப்படி தன்னையே முதல் செபமாக எங்க கூட லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 21 எடுத்து வாசிங்க. ஆயத்தப்படுத்தி எங்க போகிறார் எடுத்து வாசிங்க. லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 20. ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று முதல் அடையாளத்தை எங்க காட்டுகிறாரு? ஜெபத்தின் வல்லமையோடு. இந்த இடத்துல இவரே அன்பார்ந்த மகன் என்று சொல்லும் போது அங்கதான் ஜெபத்தை என்ன செய்யறாரு? முதல் ஜெபத்தை எடுக்கிறார். எஸ்தமனி தோட்டத்தில் ஜெபித்தாரு. அங்க இருந்து பாடுகள் படும்போது அப்படியே இறங்கி வருகிறாரு. அந்த பாடுகள் மத்தியில என்ன செய்யறாரு? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஜெபத்தை ஆயத்தப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல தன்னையை நம்ம ஒப்பு கொடுத்து ஆயத்தப்படுத்துகிறோம்? இந்த சிலுவை மரத்துல பாத்தீங்கன்னா நம்ம சிலுவை பாடுகள் மத்தியில பாத்தீங்கன்னா 14 ஸ்தலம் சொல்லுவாங்க. 14 ஸ்தலம் சொல்லுவாங்க. ஆனா அந்த 14 நிலையில எத்தனை மனநிலையோடு அவங்க சொல்ல முடியுது? இயேசுவோட பாடுகள் அவரு அந்த 1 மணி அந்த 11:30 இருந்து அந்த 1.5 மணி நேரம் அந்த சிலுவையை சுமந்து 12:45 போகும்போது காலில் செருப்பு போடல, ஒண்ணும் போடல. ஏன்னா காலை தூக்குறாரு, எடுக்கிறாரு. அவரும் வேக வேகமா தான் நடந்து பாக்குறாரு. என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. ஏன்னா தன்னை வியாபலப்பட்ட போறாரு. ஏன்னா அப்ப இயேசு அவருக்கு போன இயேசு எந்த உபத்திரப்பட்டிருப்பாரு? எந்த உபத்திரப்பட்டிருப்பாரு? அந்த உபத்திரத்தை தாங்க இந்த இயேசு என்ன செய்யறாரு? முழுமையா தன் பிதா கிட்ட ஒப்பு கொடுக்கிறதா. இவரே அன்பார்ந்த மகன், தன்னையே கழுவுறாரு. நிறைய திருமுழுக்கு பெறாங்க. நிறைய எனக்கு ரொம்ப வெண்ணிகாசல் ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா, வந்தோடனே ஞானஸ்தானம் கொடுத்துரும். என்னது ரொம்ப வந்தோடனே வந்து 1 மாசம் கூட ஆகாது. எனக்கு என்ன தெரியுமோ தெரியாதோ, என்னது என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரியின் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அந்த ஜெபம் தெரியுதோ தெரியலையோ, அந்த ஜெபம் கத்துக்கிட்டனா இல்லையே எனக்கு தெரியாது. இவன் என்ன செய்யணும்? முழுக்கி. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? இவனுக்கு சத்தியத்தை அறிவி. சத்தியத்தை அறிவி, அப்புறமே இவனை தந்தை மகன் தூயாவில திருமுழுக்க கொடு. ஏன்னா நீ சத்தியத்தை மன திருமுனாவே போதுங்க. திருமுழுக்குங்க என்னது? ஒரு மனுஷன் மனம் திரும்பி தேவ சமூகத்துல எல்லாத்தையும் நான் விட்டாவே போதும் என்று ஒருவன் நினைக்கப்பது திருமுழுக்குதான். என்னது? எப்ப ஒருவன் விட வேண்டும்? எல்லாத்தையும் விட வேண்டும். விட்டாதான் எங்க போக முடியும்? தேவன்கிட்ட போக முடியும். தேவன்கிட்ட போக முடியும். இந்த பாத்தீங்கன்னா இந்த தவ காலத்துல இத்தனை ஆண்டு இல்லாத இன்னைக்கு இந்த ஆண்டு அநேக ஊழியர்கள் நிறைய இடங்களுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினாரு. நிறைய காரியங்கள் செஞ்சாரு. இன்னும் எனக்கு 1ஆம் தேதி வரைக்குமே
பிரேயர் இருக்கு. 1ஆம் தேதி வரைக்குமே பிரேயர் இருக்கு. ஏன்னா ஓடிக்கிட்டு அந்த 1ஆம் தேதியோட இறுதியா என்ன செய்யுது, ஏன்னா புனித வியாழன் வந்து புனித வெள்ளி வந்து இன்னும் 2 நாள் இந்த வாரம் முழுமை இருக்கும். அதனால அந்த வெள்ளிக்கிழமை வரைக்குமே என்ன செய்வேன், இப்போ பாத்தீங்கன்னா எல்லா 5 வெள்ளிக்கிழமை நடத்தி இருக்கிறேன். எத்தனை வெள்ளிக்கிழமை? 5 வார வெள்ளிக்கிழமையும் பாத்தீங்கன்னா இந்த புனித வார அநேக ஆலயங்களுக்குள்ள நிறைய சத்தியத்தை சொல்லி இருக்கிறேன். நிறைய இடங்களை ஏற்றுக்கொள்ள முடியுது, நிறைய இடத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் எத்தனை முறை நம்ம பாடுபட்டு எத்தனை முறை நம்மளை தூக்கி எடுத்தாலும் நம்ம திருந்தாத ஜனமாக தான், வணங்காத கழுத்துள்ளவர்களாக தான் இருப்போம். அல்லேலூயா. என்னது பாருங்க, அப்ப ஆண்டவர் பாருங்க நமக்காக முதலாக என்னது பிதாவை நோக்கி ஜெபிக்கிறாரு. விண்ணகத்திலிருந்து இவரே என் அன்பார்ந்த மகன் என்று அடையாளத்தாரு. முதல் ஜெபம் அங்கதான் ஜெபிக்கிறார். அடுத்தது இருந்து வாசிங்க, அது லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 21. 10ஆம் அதிகாரம். அந்த வேளையில் ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினீர். போதுங்கா, பாருங்க, பிதாவே யாருக்கு வெளிப்படுத்த? ஞானிக்கு இல்லக்கா, பேதைகளுக்கு இல்ல. யாருக்கு வெளிப்படுத்தினாரு? பேதைகளுக்கு. ஞானிய ஆண்டவர் என்ன செய்யல, வச்சு கொள்ளல. அப்ப ஆண்டவர் எங்க போறாரு? ஏன்னா ஒரு பேதையா இருக்கிற தன்னையே என்ன செய்யறாரு, அங்க தன்னையே கையளிக்கிறார். நான் ஒன்றுக்கும் உதவாத இந்த பாத்திரத்தை யார்கிட்ட கையளிக்கிறாரு? பேதையாக கையளிக்கிறாருக்கா. எப்படி பேதையாக கையளிக்கிறாரு? அந்த கையளித்ததை தான் சொல்றாரு. அதே மார்க்கு ஆனா எப்ப ஆண்டவர் இந்த கையளிக்கும் போது அடுத்த மார்க்கு 1:35 என்ன கருக்கல்ல எழுந்து ஜெபிக்கிறாரு. எத்தனை மணிக்கு ஜெபிக்கிறாரு? கற்கல்ல. எத்தனை ஊழியர்கள் இன்னைக்கு சொல்ல முடியும்? கற்கல்ல எழுந்து இன்னைக்கு பின்னாடி போறாங்க, ஓசனா பாடி போறாங்க. எத்தனை பேர் கற்கல்ல எழுந்து இயேசுவை தெரிந்து கொள்ள முடியும்? இயேசு எத்தனை பேர் தெரிந்து கொள்ள முடியும்? கற்கல்ல எழுந்து பிதாவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். வாசி பாப்பா. அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு அங்க ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. எங்க போய் ஜெபம் பண்ணினாரு? வனாந்தரத்துக்கு கற்கல்ல எழுந்து. இன்னைக்கு நமக்கு 6 மணி ஆனாலும் எந்திரிக்க முடியலையே. கிறிஸ்துவோட வாழ்வு முக்கியம் இல்ல, கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததை செய்யணும். வேதத்துல என்ன சொன்னாரோ அதை செய்யணும். வேதத்துல சொல்லாததான் செஞ்சுட்டு இருக்கிறோம். என்னது வேதத்துல? அதுதான் கேட்பேன், தேவன் சொல்றதை செய்யறோமா, தேவன் சொல்லாததை செய்யறோமா? சொல்லாத செய்யலாம் கிறிஸ்தவன் இன்னைக்கு. எனவே சொல்லாத செய்யறாரு. நீ குருத்தோலை ஏத்திக்கிட்டு நீ போன எங்கடா சொல்றாரா? அடையாளத்தை மாதிரியை காட்டினாருங்க. மனிதன் பல வகையான உபத்திரத்தை பட வேண்டும் என்று என்னது தன்னையே கையளித்து காட்டினாரு. இன்னைக்கு தன் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? சங்காரமாய் கொண்டு இருக்கிறார்கள். என்னது கழுதை என்பது எதுக்கு உதவாதது? சுமக்கக்கூடிய அந்த கழுதை யாருன்னா இயேசுவாக இருந்தார். இயேசு கழுதையாக மாறினார். என்னது நான் இன்னைக்கு தூசி துரும்புமாய் இருக்கிறேன். நான் என்ன செய்யறேன்? தூசி துரும்புமா இருக்கிறோம். தூசி துரும்பு சாணியில இருந்து செய்வது. என்னது நீ சாம்பலை பூசுறியே, நரகத்தை என்னது எங்க இருந்து? சாணியில இருந்து தான் சாம்பலை பூசுறது நரகத்துக்கு சமம். இன்னைக்கு நீ நரகமா இயேசு மாறினாருங்க. என்னது தன் நாத்த முடித்தவரோட போனாரு. கழுதைக்கு பக்கத்துல போய் நின்னவங்களுக்கு தான் தெரியும். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம முச்சந்திக்கிட்ட எங்க பழகிற அந்த எங்க ஏரியா பக்கத்துல ஒரு முச்சந்தி மல்லிகைப்பூர் ரோட்ல அந்த முச்சந்திக்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த என்னது இந்த அயன் போடுறவங்க அந்த மூட்டை என்ன செய்வாங்க? அந்த கழுதைய 3 கழுதை 4 கழுதை எடுத்து 2ஐயும் ஜாயின் பண்ணிடுவாங்க. அதுக்கு போக முடியாது. அவ்வளவு சுமையை இங்க இருந்து இந்த காவிரி ஆத்துக்கு கொண்டு போகும். இழப்பு வாங்க காவிரி ஆத்துக்கு கொண்டு போகும். அப்படி சுமக்கிற இந்த உலகத்தின் என்னது ராஜ்யங்கள், உலகத்தில் உள்ள பாவைகளை சுமப்பதற்கு தன்னையே கழுதையாக மாற்றினார். அதுதான் கழுத குட்டி ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். உதவாதது எதற்கு அதான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாருங்க. உதவக்கூடியது எதுவுமே கடவுள் என்ன செய்ய தேர்ந்தெடுக்கல. மனிதனா இருந்தாலும் எந்த மனுஷனா இருந்தா எவன் ஏன்னா கடவுளுக்கு இந்த உலகம் தூசிக்குதோ, கடவுள் மனிதனை எப்படி எடுக்கிறார்? இந்த உலகம் தூசிக்கிறது. இன்னைக்கு நிறைய பேரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு படிச்சுட்டு ஆண்டவரோட வராங்க. என்னது படிச்சு அந்த ஞானத்துல என்ன செய்யறாங்க? ஆவியானவரோட
ஆண்டவரோட ஆவியான அனுப்பி பேசினாரு, அந்த வார்த்தையில என்ன இருக்கும்? வல்லமை இருக்கும், அபிஷேகம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இறையல்ல இருந்து எல்லாமே படிச்சுட்டு சொந்த புத்தியில பேசினா என்ன இருக்கும்? அங்க எப்படி இருக்கும்? உலகத்தின் படியால்தான் அந்த ஜனங்கள் எப்படி இருக்காங்க? அவங்களும் அவரு எப்படி வந்தாரோ அந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? ஒரு மேட்டிமையோட தான் இருப்பாங்க. மேட்டிமைக்கு இயேசு கழுதையில வந்தாரு. நான் இதுல இன்னைக்கு ஆடிகார்ல போறாரு. இயேசு ஆடிகார்ல வந்து சத்தியம் சொன்னாரு. 3 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறாருங்க. பயணம், நடை பயணம் நடந்து எப்படி போயிருப்பாரு? சிந்திச்சு பாருங்களேன். அவர் கால்களை சிந்திச்சு பாருங்களேன். எப்படி இருந்தது? ஆண்டவர் இதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு. அப்ப ஆண்டவர் நீ ஆயத்தப்படுத்துவதற்காக என்ன செய்ய? கருக்கல்ல இருந்து நீ ஜெபி. கருக்கல்ல இருந்து ஜெபிக்கிற. இன்னமும் என்ன செய்ய? ஜெபிப்பேன். அந்த 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு திருப்பி அங்கேயே படுத்துக்குவேன். அல்லேலூயா. என்னது? கருக்கல்ல இருந்து ஜெபிப்பேன். ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு போறேன், என்னால தாங்க முடியல, ஏன்னா கொஞ்சம் படுத்துக்கிறேன் ஆண்டவரே. என்ன செய்வேன்? அதிகாலையில இருந்து 3:30 மணிக்கெல்லாம் இருந்து ஜெபத்தை ஆண்டவரை ஆயத்தப்படுத்துவேன். ஏன்னா ஜெபிச்சு திருப்பி படுத்துக்குவேன். ஏன்? ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை நம்ம கொடுத்தோம்னா நம்மளை பலப்படுத்துகிற தேவன் இருக்கிறார். நம்மளை பலப்படுத்தக்கூடிய தேவன் இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்ற. அடுத்தது பாருங்க என்ன சொல்ற. அப்ப அவர் எந்த நேரத்துல எழுந்து ஜெபிச்சாருன்னா 24 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறார். எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். அதான் பாருங்க, எடுத்து வாசிங்க. லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 11 இருந்து வாசிங்க. அவர்களோ இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் ஆலோசித்தார்கள். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி நாள் முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து 12 பேர் என்ன செய்ய? இரவு முழுவதும் என்ன செய்ய வேண்டும் ஒரு கூட்டம் தேடிட்டு இருக்கு. ஆனா இவர் என்ன? பிதாவோட திட்டத்தை நிறைவேற்றி என்ன செய்வதற்காக இரவு முழுவதும். முதல் இரவு ஜெபமே இங்கதான் நடந்திருக்கு. முதல் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. முதல் இயேசு இரவு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தா இவர்தாங்க இங்கதாங்க என்ன கற்றுக் கொடுத்தார். அப்ப இரவு முழுவதும் என்ன செய்யறார்? ஆண்டவரோட உட்கார்ந்து பேசுறாரு, ஜெபிக்கிறாரு. இன்னைக்கு 24 மணி நேரம் ஜெபம், 48 மணி நேரம் ஜெபம், இன்னைக்கு பல்வேறு ஜெபம், உபவாச ஜெபம், என்னென்ன ஜெபமா ஜெபிச்சுட்டு இருக்கோம். ஆனா இயேசு சொன்ன செஞ்ச ஜெபத்தை செய்ய ஒரு ஊழியரும் இல்லையே, ஒரு குருக்களும் இல்லையே, ஒரு அம்மாக்களும் இல்லையே. நீங்க எத்தனை பேருங்க வாங்க 48 மணி நேரம் முழு இரவு ஜெபம் செய்யலாம்னு 12 மணி நேரம் ஜெபிச்சிடலாம், 24 மணி நேரம் ஜெபிச்சிடலாம். ஆனா 48 மணி நேரம் ஜெபிக்கிறது கடினம். ஏன்னா 24 மணி நேரம் ஜெபத்தை நடத்தக்கூடிய எனக்கு தெரியும். அதாவது ஒரு இரவு முழுவதும் என்னால் நடந்து காலையில என்னால ஒரு 9 மணி வரைக்கும் என்னால நிக்க முடியல. எத்தனை மணிக்கு? நைட்டு 10 மணிக்கு போய் காலையில 9 மணி வரைக்கும் என்ன செய்ய முடியல, முழுமையா நடத்துவேன். ஆனா நடத்த என்ன செய்ய என்னால சோர்வு. ஆனா இயேசு இரவு முழுவதும் தன் சீடர்களை பிதாவோட திட்டத்தை நிறைவேற்றி அந்த சீடர்கள் தேர்ந்தெடுப்பார். எவ்வளவு உருக்கமா யாரை என் கூட வச்சுக்கணும், யாரை வச்சுக்க கூடாது, எத்தனை பேர் வச்சிருக்க முடியுது? எத்தனை நேரம் உபத்திரப்பட்டு வேதனைப்பட்டு உட்கார்ந்து ஜெபிக்கிறாரு. இன்னைக்கு உபத்திரத்தோடு அழகா ஃபேன் காத்து, அழகா ஏசி, என்னது அழகா ஃபேன் காத்து, அழகா ஏசி போட்டு கூட நம்ம என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் கழட்டிட்டு, என்னது எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு உட்காரு சீட்ல உட்காருன்னு சொல்லி உட்கார விட்டுறணும். எனக்கு தெரிஞ்சு என்ன செய்யணும்னா, ஏதாவது ஒரு ஊர்ல மணப்பாறையில இருந்து என்ன எல்லா கிறிஸ்தவர்களும் என்ன செய்யணும், மணப்பாறையில இருந்து என்ன இங்க தெப்பகுளம் லூர்து மாதா கோயில் வரைக்கும் கூர்த்தூர்ல பவுனி எல்லா கிறிஸ்தவரும் இங்க இருந்து கலந்துக்கணும்னு போட்டு விட்டுருக்கோம். எங்க இருந்து? மணப்பாறையில இருந்து நீ இங்க நடந்து வாட, அப்பதானே இயேசுவின் பாடுகள் என்னன்னு தெரியும். 6 மணி நேரம் இவரை உபத்திரப்பட்டு நீ மெலுக்கா இங்க இருந்து மேலப்பூர்ல இருந்து அருங்குடையில இருந்து மேலப்பூர் என்ன தெரியல, கஷ்டம் தெரியல. மணப்பாறையில இருந்து நீ போடு, ஒரு நாள் நடந்து வந்தாலும் பரவாயில்ல, வா நடந்து வந்து என்ன செய்ய குருத்தோட பவனி எங்க செய். உபத்திரத்தை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. செய்ய வேண்டியதை செய்யல, செய்யாதவர்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கோம், செய்து கொண்டு இருக்கிறோமே. எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. உபத்திரத்தில் அமர்ந்து கொண்டு இயேசு கேட்கிறார். அதை எடுத்து வாசிங்க. லூக்கா 9:18.
சீஷரோடு கூட தனித்து ஜெபம் பண்ண கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன். பாருங்க, கூட இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியல, இவர்தான் மெஸ்ஸியா என்று தெரியலையே. கூட இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே தெரியல, நமக்கு எப்படிங்க தெரியும்? நமக்கு நிறைய பேர் இப்படி சொல்றாங்க. நிறைய பேர்த்த படிச்சு என்ன செய்றாங்க, இயேசுங்க கூட இருந்தவங்களுக்கு அவர் யாருன்னு தெரியல. என்னது உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? எனக்கு எப்படி? கூட்டுத்தரமான ஒரு கேள்வி. அப்ப என்ன, இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்களை சொல்ல முடியல, கேட்க முடியாது. வாசிச்சு பாப்பா. சிலர் யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர் தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும்போது கேட்டார். பிரதியுத்தரமாக, தேவனுடைய கிறிஸ்து என்றான். அப்பொழுது அவர்கள் அதை ஒருவருக்கும் சொல்லாதபடி உறுதியாய் கட்டளையிட்டார். பாருங்க, யாவருக்கு நீ சொல்லாது, யாருக்குடா? நீ தேவன் என்று குமாரன் என்று அவர்கள் என்ன செய்ய பேதுரு வாயிலிருந்து சொல்ல வைத்தாரு. இது பேதுரு நீயாக சொல்லல, விண்ணகத்திலிருந்து அருளப்பட்டான ஒரு ஆவின் என்ன செய்ய இதை சொற்கள் உன் வாயில வைக்க முடியாதுங்க. அந்த வார்த்தையே உன் வாயில வைக்க முடியாது. அப்ப தேவன் ஒருவரை இழுத்து கொள்ளாவிட்டா அவர்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு குருத்தோல பவனியில போகிறவங்க தேவனால் அழைக்கப்பட்டவர்களா, மனிதரால் அழைக்கப்பட்டவரா? சொல்லுங்க, தேவனால் அழைக்கப்பட்டவரா, மனிதனால் அழைக்கப்பட்டவரா? நீங்க பவனி போறாங்கல்ல, எங்க கட்சி பெருசு, எங்க கட்சி ஜே, இந்த கட்சி ஜே, இந்த மாதிரி இன்னைக்கு மனிதர்களுக்காக என்ன செய்றாங்க? ஒரு கூட்டம் மனிதர்களுக்காக போகுது. தேவனுக்காக உறுதியாக போனா நீ என்ன செஞ்சிருக்க? நீ முதல் நாள நீ ஆயத்தப்படுத்தி இந்த குருத்தோல பவனியில நீ ஜெபித்திருப்பா. நீ ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்திருப்பா. தன் சீடர்களையும் தேர்ந்தெடுப்பதற்காக என் பிதா ஜெபிக்கிறாரே, தன்னை கையளிக்க போகிறார் என்று இயேசு ஜெபிக்கிறாரே, எல்லா இடத்திலும் ஜெபத்தை ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரே. இன்னைக்கு நான் எந்த ஜெபத்துல நான் ஈடுபடுத்தி நான் அவரோட பயணம் செய்கிறேன்? எந்த அவரோட எப்படி நான் பயணம் செய்ய முடிகிறது? பயணம் செய்ய முடியுமா? ஒருபோதும் செய்ய முடியாது. கடைசியா ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போறோம். எடுத்து வாசிங்க, லூக்கா 22:43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பாருங்க, உபத்திரம் ஏற்கனவே நம்ம அங்க பாடிச்சோம். ஏங்க பாருங்க, ஆண்டவர் ஏன் உபத்திரப்பட்டு என்ன செஞ்சாரு? தேவ தூதனை அனுப்புறாருங்க. இந்த தேவ தூதனை அனுப்பினதுனாலதான் இயேசுவை இரவு முழுவதும் அடிக்கிறதுக்கு அந்த சரீரத்தில் என்ன கிடைச்சிச்சு? பலம் கிடைச்சிச்சு. இயேசுவை இரவு முழுவதும் அடிப்பதற்கு எங்க இருந்து பலம் வந்துச்சு? அவ்வளவு பிக்கப்பட்டு உழவர்கள் எப்படி அப்படி உழவுறாங்களோ தன் முதுகு என்ன செஞ்சாங்க? பொழந்து காட்டினாங்க. தன் முகத்தை முதுகு என்ன செஞ்சாரு? பொழந்து காட்டினாரு. அந்த அளவுக்கு ஒரு வேதனை அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா பாருங்க, தன்னையே என்ன செய்யறாரு? ஒப்பு கொடுக்கிறார். எப்படி எபிரேயர் சொல்றாரு, எபிரேயர் 5:7 வாசிங்க. எபிரேயர் 5:7 தன் ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு மாமிசத்தில் இருந்த நாட்களில் நம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார். எப்படி? உபத்திரத்தோடு வேதனையோடு தன் ஜனங்களுக்காக கண்ணீர் வடித்து அழுது ஊக்கத்தோடு ஜெபிக்கிற. கீழே மட்டும் வாசிக்க முடியுமா? அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தம் பூரண பின்பு தனக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி பாருங்க, தன்னை கட்டளை நேர்களை கடைபிடிப்பதற்காக தெய்வம் என்ன செஞ்சாரு? அழுது புலம்பி பிதாவோட வேண்டினாருங்க. எதற்கு? இத்தனை உபத்திரம் படப்போறேன், இத்தனை வேதனை படப்போறேன்னு. இன்னைக்கு உபத்திரத்தின் நாயர் என்ன நாயரு? என்ன நாயரு? குருத்து நாயரோட என்ன நாயர் இது? உபத்திரத்தின் நாயர். என்னது? ஆயத்தப்படுத்தக்கூடிய நாயர். இந்த நாயர்
உபத்திரத்தின் வாரம். எத்தனை பெயர்கள் இதுக்கு இந்த வாரத்துக்கு எத்தனை பெயர், எத்தனை உபத்திரம். இன்னைக்கு இந்த உபத்திரத்துல போறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். தன்னையே முழுமையாக ஜெபிக்கணும். கடைசியாக கொலோசியர் புத்தகம் 4:2 எடுத்து வாசிச்சு ஜெபம் பண்ணி முடிப்போம். கொலோசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சோத்திரத்தோடு ஜெபத்தில் எப்படி இருக்கணுமா? விழித்திருங்கள். அல்லேலூயா. சோத்திரத்தோடு எப்போதும் பிதாவை நோக்கி விழித்திருந்து ஜெபிக்க தன்னை வாழ்க்கை அர்ப்பணிப்போம். எழுந்து நிற்போம். எழுந்து நின்று தேவ சமூகத்தில் ஐயா எங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய நீர் எப்படி தன்னை எங்க குருத்தோட ஏந்தி பிதாவோடு உட்கார்ந்து ஜெபித்து எங்களை ஆயத்தப்படுத்தினீர் ஆண்டவரே. எங்களை நான் ஆயத்தப்படுத்த எங்களை நாங்கள் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். உன்னை பின் செல்ல எங்களுக்கு ஆண்டவரை பலனை தரபடியாக உருக்கத்தோடு கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட அப்பா ஆண்டவரை எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஐயா எங்களை ஆண்டவரே அப்பா நாங்கள் இன்னைக்கு ஆண்டவரை விழித்திருந்து ஜெபிக்க உலக கிறிஸ்துவன் போல அல்ல ஆண்டவரே. நான் என்னை கிறிஸ்துக்குள்ள நான் இருக்க உலக கிறிஸ்தவனை காட்டி அல்ல, நான் கிறிஸ்துக்குள்ள வாழ வழியும் சத்தியமும் ஜீவனும் உண்மையும் நானும் என்ன என்று பிதாவோட எவரும் வருவதில்லை என்று சொல்லி இருக்கிறாரு. இந்த வார்த்தை உண்மையுள்ள சத்தியமா இருந்தால் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு இந்த இறை வார்த்தை முத்துக்களுக்கு இருதயத்தில் இந்த நாளிலிருந்து ஆண்டவரே இந்த எப்போது இந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லி ஜெபிக்க எங்களுக்கு வரம் தாங்குவதப்பா. ஒரு புதிய பலனை எங்களுக்கு தாங்குகிறதாவே அந்த புதிய பலனின் வழியாக எங்கள் நிரப்பைகளை ஆசீர்வாதமாக நிறைவேற்ற வழிநடத்துவதற்காக அப்ப எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறதாவே எங்களை ஒப்புக் கொடுக்கிற எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறபடியா எங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு எங்களை வழிநடத்தபடியாக கர்த்தாவே முழுமையாக நீ ஆசீர்வாதமாக இதை மாற்ற செய்யபடியாக தன்னையே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தன்னையை நான் ஒப்புக் கொடுங்க. ஒரு நிமிஷம் சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுங்க. சகோதரர் ஒப்புக் கொடுங்க. உங்களை ஒப்புக் கொடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற குற்றம் குறைகள் என்ன தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. ஜெபிக்க முடியலையா? துதிக்க முடியல? ஆராதிக்க முடியலையா? ஒருமனப்பட்ட ஆவி உங்களுக்குள்ள வர முடியலையா? ஆண்டவரை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே ஒருமனப்பட்ட ஆவிகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் ஒருமனப்பட்ட ஆவிகளை தாங்க ஆண்டவரே. அப்ப அந்த ஒருமனப்பட்ட ஆவியோட ஜெபிக்க எங்களுக்கு ஒரு வல்லமையை தாங்க ஆண்டவரே. கண்களை மூடி ஐயா எங்களுக்கு ஜெபத்தை அப்ப ஜெபத்தை ஆண்டவரே தெஸ்தமனி தோட்டத்தில் ஆண்டவரே இரவு முழுவதும் ஜெபித்த ஜெபத்தை எங்களுக்கு கற்றுத்தாங்க. பிதாவை நோக்கி ஆண்டவரே அழுது பொல்லம்பி ஜெபித்தீரையா தன் ஜனங்களுக்காக ஐயா நீ ஜெபித்தது போல பிதாவோட திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நீ ஜெபித்தது போல எங்களுக்கு ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. எல்லாம் முழக்கம் எடுப்போமா? எல்லாம் முழக்கம் விட்டு ஜெபிப்போமா? வாயில திறந்து ஜெபிக்க உங்களுக்கு தேவன் என்ன வேதப்படுகிறாரோ ஆண்டவரே ஒரு நிமிஷம் கத்தார் ஜெபிங்க. சீடர்கிட்ட கேட்டாரு, 1 மணி நேரம் உங்களால அப்பா நீங்க 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாதுன்னு கேட்டாரு. இன்னைக்கு தேவன் உங்கள்கிட்ட கேட்கிறாரு, நீ 1 நிமிஷம் ஜெபிக்க முடியாத மகளே உன் வாயை திறந்து நீ என்ன ஜெபித்தாலோ என் பாதத்துக்கு வந்து சேரட்டும், பிதாவை வந்து சேரட்டும். நீ ஜெபி மகளே. உபத்திரத்தோடு இருக்கிறாயா? நீ வேதனையோடு இருக்கிறாயா? நீ பாதத்தோடு ஜெபிக்க முடியும் உன் இருதயம் ஆண்டவரே இருக்கப்பட்டு இருக்கிறதா? நீ ஜெபி மகளே. நீ போராட்டத்தோடு உன் இருதயம் நிற்கீங்க ஆண்டவரை போராடி கொண்டிருக்கிறதா? உன் இருதயத்தை தேவன்கிட்ட ஒப்புக்கொடு. உன் தேவன்கிட்ட ஒப்புக்கொடு மகளே. உன் தேவன்கிட்ட ஒப்புக்கொடு. ஆண்டவர் உமக்காக ஜெபிக்க, உம்மோடு ஜெபிக்க, உனக்காக அழுது புலம்பி தன் ஜனங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாரு. இந்த இடத்துல நீ அழுது புலம்பு மகளே. தன் லாசருக்காக ஏசு அழுதா. அபாயம் சகோதரன் மறித்து விட்டாலே லாசரு பிதாவை நோக்கி ஜெபித்தா. அங்க இருக்கிற ஜனங்கள் இந்த அற்புதத்தை தந்தையோட அற்புதத்தை காண வேண்டும் என்று ஏசு அழுது ஜெபிச்சாரு. லாசரே எழுந்து வா என்று கூப்பிட்டார். இன்னைக்கு ஒரு ஆன்மா செத்து கிடக்கான். நீ ஆண்டவர் நோக்கி இயேசுவை கூப்பிடுங்க. என் ஆன்மா மரித்து போய் இருக்கிறதையா ஜெபிக்க முடியாத ஆத்மா மரித்து போய் இருக்கிறது. அப்ப அந்த ஆத்மாக்குள்ள நான் ஜெபிக்க எனக்கு ஒரு பலனை தாங்கய்யா. அப்பா நீ எங்களுக்காக தெஸ்தமனி தோட்டத்துல ஜெபித்தீரே. எங்களுக்கு அந்த பலனை தேவ தூதனை அனுப்புங்கய்யா. அந்த அனுப்புங்க தேவ தூதனை அனுப்புங்க. அந்த தேவ தூதன் வழியாக ஒரு நிமிஷம் நேரத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொள்ளுப்போமா? ஜெபிப்போமா? ஜெபிங்க. வாயை திறங்க. நன்றி கர்த்தாவே. நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பலப்படுத்தக்கூடிய தேவன்,
ஜெபிக்கக்கூடிய ஒரு வரங்களை தந்ததற்காக நன்றி கர்த்தாவே. அந்த பலத்தின் வழியாக நாங்கள் ஓடுவதற்காக, அந்த பலத்தின் வழியாக எங்களுக்கு சீரும் சிறப்புமாக எங்களை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே. அந்த பலன் எங்களுக்கு தாங்கய்யா. அந்த பலத்தில் ஆண்டவரை பூரணமாக இருக்கும் என்று அந்த பலனத்தில் ஆண்டவரை பவுலடியாருக்கு நீ சொன்னது போல ஆண்டவரே, என் அருள் உனக்கு போதும் மகளே, என் கிருபை உனக்கு போதும். உபத்திரத்தில் நான் ஆண்டவரே அப்ப பூரணமாக இருப்பேன் என்று சொன்னீரையா. அந்த உபத்திர பாதையிலிருந்து எங்களை மீட்டெடுத்த ஆண்டவரே எங்களுக்காக பிதாவை நோக்கி அப்பா ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் தேவனே. அப்பா நான் இந்த வேளையில் ஜெபிக்க முடியலையா, ஜெபிக்க முடியல. ஜெபிக்கக்கூடிய சிந்தனையை தாங்கய்யா, ஜெபிக்கக்கூடிய சிந்தனையை தாங்க, ஜெபிக்கக்கூடிய உள்ளத்தை தாங்கய்யா. என் உடல் உறுப்புகள் இன்னைக்கு செத்து கொண்டிருக்கிறதையா, என் உடல் உறுப்புகள் ஆண்டவரை செத்து கொண்டிருக்கிறது. பல்வேறு போராட்டங்கள் அப்பா உள்ளத்தில் ஆண்டவரே அமைதி கிடைக்க முடியாத ஒரு போராட்டம், இருதயத்தில் ஒரு அப்பா ஒரு அமைதி கிடைக்க முடியாத ஒரு போராட்டம், உடல் உறுப்புகள் ஆண்டவரே ஒரு அமைதி கிடைக்காத ஒரு போராட்டம் ஐயா. உடல் உறுப்புகள் ஆண்டவரே பல்வேறு வியாதிகள் ஐயா, இந்த உடல் உறுப்புக்குள்ள பல்வேறு வியாதினால் ஐயா அப்பா வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஐயா. அப்பா வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறேன் தேவனே, என்னை கழுவும் ஐயா, என்னை கழுவி ஐயா, என்னை ஒப்பு கொண்டு ஐயா. உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். என்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும். ஒப்பு கொடுப்போ. சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி பெறும் ஐயா. நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி பெறும். உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்துக்கே, பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்துக்கே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. உம்மையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே, நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே. இதுவரை காத்த தெய்வம் இனியோ நடத்திடுவாய். இயேசுவே
இனியோ நடத்திடுவா. உன்னையே வெறுத்து விட்டா ஒப்பு கொடுப்போம். ஊழியம் செய்திடலாம் ஜெபிப்போ. சுயத்தை சாகடித்தா சுகமா மாவிடலாம். அல்லேலூயா அல்லேலூயா. துதிப்போ. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்ட்ட குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எங்க சுயங்கள் சாகட்டும். ஆண்டவரே குடும்ப செப வேற குடும்பமாக அப்பா ஜெபிக்க வேணும். ஆண்டவரே தானியேலை போல இஸ்ரவேலை நோக்கி ஆண்டவரே 3 வேளை ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறும்படியாக இந்த குடும்பத்து பிள்ளை ஆண்டவரே என் பிள்ளைகள் ஜெபத்துல வளர வேணும். ஆண்டவரே ஜெப ஞானத்தில் வளர வேண்டும் ஐயா. இறை பற்றுள்ள என் பிள்ளைகள் வளரும்படியாக என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். என் கணவரை ஒப்பு கொடுக்கிறேன். மனமாற்றத்துக்குள்ள என் கணவர் வரணும் ஐயா. என் மனைவி மனமாற்றத்துக்குள்ள வரணும் ஐயா. அப்பா மூதாட்டிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே மூதாட்டிகளுக்கு ஆண்டவரே ஒரு புதிய பிள்ளை தரமழையாக கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க சபையை சூழ்ந்திருந்த ஒவ்வொரு குடும்பத்தாய் இந்த மொழிமறைக்கின் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் அப்பா இந்த நாளிலே இந்த விழாவை கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு ஆண்டவரே எழுந்து ஜெபிக்க பிரகாசமாக பேர் ஒளியாக மாறும்படியாக என் சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஜெபிக்க வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க. தேவனிட என்னெல்லாம் ஜெபிக்க முடியாத தடையா இருக்கிறதோ எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஜெபிக்க முடியாத எந்தெந்த பாரங்கள் இருக்கிறது சீசர்கள் பாரத்தோடு இருந்து உறங்கினார்கள் சகோதரிகளே. அவர்களை பலப்படுத்துவதற்காக என் தெய்வம் ஜெபித்தாரு. தன் சீடர்களுக்காக ஜெபித்தாரு. இன்னைக்கு நீங்க உங்களுக்காக உங்க அப்பா உங்களுக்காக உங்க குடும்பங்களுக்காக ஜெபிங்க. இந்த வேளையில ஜெபிங்க. நம்ம இல்லத்தை சுத்தி இருக்கிற யாரெல்லாம் போராட்டத்தோடு நிந்தனையோடு அவமானங்களோடு இருக்கிறார்களோ ஆலயத்துக்கு வர முடியாத சாத்தத்தை கேட்க முடியாத வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அவர்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே நாங்கள் கூப்பிட்ட ஜனங்கள் வரபடிகளை அவர்களுக்காக நான் ஜெபிக்கிற கர்த்தாவே ஒப்பு கொடுங்க. அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. ஒரு நிமிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. வல்லமையோடு ஆண்டவரை ஜெபித்தாரு. தன் ஜனங்களுக்காக கண்ணீர் விடுத்தார் சகோதரியே. அண்ணது புலம உருக்கத்தோடு ஜெபித்தாரு. அப்பா உருக்கத்தோடு ஜெபித்தது போல நானும் ஐயா ஜெபிக்க ஆண்டவரே என்னை நான் கையளிக்கிறேன் ஐயா. என்ன கையளிக்கிறேன் ஐயா. முழுமையாக இன்னைக்கு உலக கிறிஸ்தவர் என்று சொல்லக்கூடிய ஒரு எபிரேயர் 10:29 சொல்லப்படுகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர் அநேக பேர் இன்னைக்கு இயேசுவை மிதித்துக் கொண்டிருக்கிறார் சகோதரியே. அவர் சொன்ன ஜெபத்தை செய்ய முடியல. அந்த கிறிஸ்து இயேசு உங்களுக்காக என்னை மீட்டெடுத்த அவர் இன்னைக்கு மிதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. ஐயா இன்னைக்கு நான் மிதித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா. நான் மிதித்துக் கொண்டிருக்கிற தேவன் சொன்ன வார்த்தைகளை நான் கேட்கலையா. எனக்காக வியாகுலப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற இயேசுவே நீங்க நான் கையளித்து முழுமையா என்னை என் குடும்பம் என் பிள்ளைகளை வரப்போகிற கால உபத்திரத்திலிருந்து விடுதலை பெற ஆண்டவரே அநேக பஞ்ச நாட்கள் நாங்கள் கடந்து சொல்ல போகிறோம் ஐயா. இந்த பஞ்சத்திலிருந்து ஆண்டவரே எங்களை காப்பாற்றி எடுக்க தேவன் நீ ஒருவராயா உண்டு. இந்த உலகத்தில் ஆண்டவரே எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் உள்ள எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும் இந்த போராட்டத்தை ஒன்று செய்ய முடியாதையா. தேவன் ஒருவரால மட்டும்தான் கூடும். உம்மால் மட்டும்தான் கூடும். உம்மால் மட்டும்தான் போராட்டத்திலிருந்து விடுதலை பெற உம்மால் மட்டும்தான் கூடும். நீங்க ஆண்டவரே எங்க பலனை தந்து இந்த தேசத்திற்காக இந்த மாவட்டத்திற்காக எங்க குடும்பங்களுக்காக எங்க திருச்சபைக்காக எங்க சபை மூப்பர்களுக்காக குருக்களுக்காக கன்னியர்களுக்காக ஊழியர்களுக்காக ஆண்டவரே என் தேசத்துல ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரி பலப்படுத்துவதற்காக ஒரு தேவ தூதனை அனுப்பி வழிநடத்த முடியாது என் ஆண்டவர் மீட்பர் இரட்சகருமாக இயேசுவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. Praise the Lord.